குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். பிளான் லான்ச் பண்ணலாமா? ஸோ நாம் இனிமேல் எஸ்பிஓவில் கடைசி வரைக்கும் என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம், என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும், எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ மொத்தம் 1 by 1 ஒவ்வொரு இமேஜ் ஷேர் பண்ணி அந்த இமேஜை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆடியோவாக கொடுக்குறேன். ஸோ மொத்தம் 8 இமேஜ் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா ஆடியோவும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. ஸோ பாதியில் கேட்டுட்டு அதுக்குள்ளே எதுவும் உங்களுடைய டவுட்ஸை எல்லா இடத்துலையும் போய் கேட்டுட்டு இருக்காதீங்க. இமேஜை பார்த்தோன்னே டவுட்ஸ் கேட்காதீங்க, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு எஸ்பிஓட அடுத்த பிஸ்னஸ், நியூ பிஸ்னஸ், அதை பற்றி பேசுகிறோம். ஒரு 2 இமேஜஸ் இருக்கும், ரைட்? ஸோ ஏன் அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா, நம்ம அடுத்தது நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் சம்மந்தம் இருக்குது, நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதனால தான் அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ 1 by 1 ஒவ்வொரு இமேஜும் அதற்கான வீடியோவும் அதுக்கான ஆடியோவும் வரும். கிளியராக பொறுமையாக கேட்டு புரிஞ்சுக்குங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சம்மந்தப்பட்ட எல்லா யூடியூப் சேனல்லையும் டீம் லீடர்ஸ், சப்ளைனர்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுங்க, நீங்களாக கன்ஃபியூஸ்ட் ஆகாதீங்க, ரைட்? ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ. அப்போ கம்பல்சரியாக ஒவ்வொரு பிரான்ச்லையுமே 10, மினிமம் 10, மேக்ஸிமம் 15 ஸ்டாஃப்ஸு. ஒரு சில சென்டர்லாம் அது பிஸ்னஸ் ரேஞ்சை பொறுத்து 15 to 20 ஸ்டாஃப்ஸும் கூட தேவைப்படுவாங்க. அது பிஸ்னஸ் ரேஞ்சை பொறுத்து. என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறதுலாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம், ரைட்? ஸோ அது டீட்டெயிலாக உங்களுக்கு ரிவீல் பண்ணுவாங்க, ஓகே, ரைட்? ஸோ அடுத்தது குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். பிரான்ச் மேனேஜருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனி டிகிரி வித் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ரைட்? ஸோ அடுத்தது பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இது 2 இருந்தாலே போதுமானது. அவங்க பிரான்ச் மேனேஜருக்கு குவாலிஃபிகேஷன். இங்கே பிரான்ச் மேனேஜர் தான் ஓனர், ஓகே, ரைட்? ஸோ இங்கே அந்த பிரான்ச் மேனேஜர் ஆகிறதுக்கு நான் ஓனராக இருக்கேன், பட் எனக்கான அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் கிடையாது, நான் டிகிரி எதுவும் முடிக்கலைன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பேரில் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அக்ரிமெண்ட் போடும்போது எஸ்பிஓ கூட கண்டிப்பாக அந்த பிரான்ச் மேனேஜருக்கான குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கணும். ஸோ அது பிரான்ச் மேனேஜர்னு யாராவது ஒருத்தர், பிரான்ச் மேனேஜர் மீன் இன்சார்ஜ், ஸோ அது யாராவது ஒருத்தர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் இன்வெஸ்டராக கூட இருக்கலாம். ஸோ அவங்க பேரில் வாங்கிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கு அவங்க அதை அக்செப்ட் பண்ணணும். அவங்க நேரில் வந்து சைன்லாம் போடுற மாதிரி இருக்கும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க பேரில் வாங்கிட்டு நீங்கள் அதை ரன் பண்ணிக்கலாம், ரைட்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஓனரே அங்கே பிரான்ச் மேனேஜராகவும் இருக்கலாம். பட் அந்த போஸ்டிங்க்கு ஒரு பர்சன் அது ப்ராப்பரான இப்போ டிகிரி முடிச்சு யாராவது ஒருத்தராக இருக்கணும். ஸோ பேசிக் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை விட மெயின் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ் கம்யூனிகேஷன், தமிழ் அண்டர்ஸ்டாண்டிங், தமிழ் ஸ்பீச்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். தமிழ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எஸ்பிஓ தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ கம்பல்சரி இது ஆல் ஓவர் இந்தியா போகிறதுனால, ஸோ மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணாலும் ஸோ அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே, ரைட்? இது என் டிபார்ட்மெண்ட், அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், எனக்கு தேவையான அந்த லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட்டை சொல்லிடுறேன், ரைட்? அடுத்தது 2 டீச்சிங் ஸ்டாஃப்ஸுக்கு எனி டிகிரி வித் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். அதை விட இம்பார்ட்டன்ட் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கணும். லைக் நீங்கள் பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை வந்து பிஇ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சிருந்தாலும் ஓகே தான். இல்லை நான் வந்து இந்த வெக்கேஷனல் கோர்சஸ் இருக்கு இல்லையா, 4 months 6 months 12 months அந்த மாதிரி ஏதாவது முடிச்சதுக்கான சர்டிஃபிகேஷன் இருந்தாலும் ஓகே தான். ஸோ பேசிக் அது சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஏதாவது இருந்ததுனாலும் ஓகே தான், கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த எஜுகேஷன் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த டீச்சருக்கு தான் நாங்கள் கிளாஸஸ் எடுப்போம், அவங்க அதுக்கு எலிஜிபிள் ஆகணும், ரைட்? ஸோ அது உங்களுக்கு அந்த டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கனாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கே ஸ்டாஃப்ஸுங்களை எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் எஸ்பிஓ எதுலையுமே தலையிடாது. அது முழுக்க அந்த ஓனர் கண்ட்ரோல் தான். அவங்களுக்கு தேவையான ஸ்டாஃப்ஸுங்க அவங்கள ரெக்யர்மெண்ட் பண்ணிக்கலாம், ரைட்? அதே மாதிரி அந்த 10 to 15 ஸ்டாஃப்ஸுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுவோம். இப்போதைக்கானது டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் பிரான்ச் மேனேஜர், அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணால் போதும், மெயில் பண்ணால் போதுமானது. இந்த மெயில் ஐடிக்கு mail@sbogroup.org மட்டும்தான், ரைட்? ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணால் போதுமானது. அதில் எந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜஸ்ட் உங்களுடைய நேம், கான்டாக்ட் மொபைல் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர், உங்கள் நேம், ரைட்? உங்கள் நேம், கான்டாக்ட் மொபைல் நம்பர்
அண்ட் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து மெயில் பண்ணுறீங்க, ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட், இதை மென்ஷன் பண்ணி தெளிவாக மெயில் அனுப்பி வைங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ரைட். ஸோ மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு எஸ்பிஓலேருந்து ரீப்ளை வரும். உடனேலாம் வராது. ஸோ இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. மொத்தமாக ஒரு 1 வீக் அப்புறமா தான் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இங்கே பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இருக்காது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ அது மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அது நீங்கள் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருக்குது, எனக்கு ஐடியா இருக்குது, என்னால் பண்ண முடியும், இந்த பிஸ்னஸில் எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மெயிலேருந்து மெயில் பண்ணுங்கள், உங்களுடைய பர்சனல் மெயிலேருந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ ஆஃபீஸ்லேருந்து சம்மந்தமாக நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, எப்படி காண்டாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கமாண்டர்ஸ் கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம். கமாண்டர்ஸ் உங்களுக்கு அதுக்கான டவுட்ஸ் கொடுப்பாங்க. பெட்டர், அதை விட பெட்டர் என்னென்னா மெயில் அனுப்புங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் தாராளமாக மெயில் பண்ணுங்கள். இந்த மெயிலுக்கு, இந்த மெயிலேருந்து உங்களுக்கு ரீப்ளேவும் வரும், இது சம்மந்தமான மெயில்ஸ், டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும். ஓகே, ரைட். தேங்க்யூ. ஓகே டீம் மெம்பர்ஸ், இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் நீங்கள் பிஸ்னஸ் ஓனர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி ஸ்பீடை கம்மி பண்ணுங்கள். ரைட். ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டியே உங்களுடைய ஸ்பீடை கம்மி பண்ணணும். இன்னும் ஆடியோவே வந்து சேரல, அதுக்குள்ளே 76 பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. நான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்க, டீச்சரிங் ஸ்டாஃப்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க. அதெல்லாம் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஆரையும் எடுக்காது. அது அந்த முழுக்க அந்த பிஸ்னஸ் ஓனர் தான் எடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸ் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது அவங்க பேரில் தான், ஜிஎஸ்டி இருக்க போது அவங்க பேரில், கரண்ட் அக்கௌண்ட், எவ்ரிதிங் ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பக்காவாக எஸ்பிஓ எப்படி கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டு இருக்கோமோ அதை விட இன்னும் ஒரு படி பெட்டராகவே அதெல்லாம் பர்ஃபெக்டாக அவங்க பேரில் தான் இருக்க போகுது. எல்லாமே அவங்க பேரில் தான் இருக்க போகுது. அவங்க தான் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க போகிறாங்க. ஓகே. பிரான்ச் மேனேஜர் யார் அப்படிங்கிறது அவங்களேவா, இல்லை வேறு யாருனாவா, இல்லை வந்து எனது டீச்சிங் ஸ்டாஃப்ஸுங்களும் அவங்க ரிலேட்டிவ் யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தாலும் தாராளமாக ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து கூட பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இங்கே எல்லாத்துக்கும் அவசரப்படாதீங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடியே மெயில் அனுப்புறீங்க. இந்த வேகம் கண்டிப்பாக செட் ஆகாது. பொறுமை ரொம்ப முக்கியம் பிஸ்னஸில். குறைச்சிக்கங்க. ரைட். அந்த மெயில் அனுப்புகிறேன் 75 பேரும் இப்போ இந்த மேலே இருக்கிற ஆடியோலாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயில் அனுப்புறது பெட்டர். ஓகே, தேங்க்யூ. ஓகே டீம் மெம்பர்ஸ், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. ரைட். அந்த கேள்வியான பதில் இவ்வளோ நாளாக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. எஸ்பிஓவில் இனிமேல் லைஃப் டைம் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், ஸோ அந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எப்படி இருக்க போகுது, ரைட், அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பொறுமையாக படித்து பாருங்கள். ரைட். மொத்தம் 3 விதமான ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஒன்று டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், அடுத்தது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், அடுத்தது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். இவ்வளோ நாளாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்ந்து தான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். ரைட். ஸோ இது ஏதோ புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் சொன்னீங்க, இப்போ ஒரு ஜாப் சொன்னீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக்கு ஷேர்லாம் ஷேர் பண்ணுற ஒர்க்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங்கில் இருந்து உங்களுக்கு தெரியும். வீடியோ வாட்சிங் பண்ணியிருக்கோம், ஆர்டிக்கல் ரேட்டிங் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ அடுத்தது கமெண்ட் பண்ணியிருக்கோம், கமெண்ட் பண்ணுற ஒர்க் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ஓகே மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். சரியா? இங்கே ஆல்ரெடி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த அதே ஒர்க்கு தான். இப்போ அடிஷ்னலாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது. ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கிடைக்கும். அதில் தெளிவாக ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். ரைட். ஸோ அந்த இது இங்கே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிறது அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இந்த 4 to 6 month ட்ரைனிங் பீரியடுக்கான இன்கம் மட்டும்தான். ஸோ அதுலேயே அடுத்தது கொஞ்சம் எல்லோ கலர் ரிலேட்டடாக இருக்கும் பாருங்கள், அது ஃபியூச்சரில் அந்த ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் லைஃப் டைம் நீங்கள் என்ன இன்கம் எடுக்க போகிறீங்க பர் மந்த்துக்கு அப்படிங்கிறத அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் சேம் தான், ரெண்டுலேயும் எந்த டிஃப்ரெண்ட் இருக்காது, சேலரி டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். இதில் ரொம்ப கம்மியான பீப்புள் தான் எடுக்க போகிறாங்க, வெறும் 5000 மெம்பர்ஸ் மட்டும்தான். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா, எனக்கு ஓனாக வெப்சைட்டோ இல்லை பிளாகோ ரைட் பண்ணுற
வெப் பேஜஸோ இல்லை பிளாகோ ரைட் பண்ணுற நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்கக்கிட்ட கம்பல்சரியாக ஒரு லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் கண்டிப்பாக இருக்கணும், ரைட்? ஸோ ஒரு சில சப்போர்ட்டும் கண்டிப்பாக SBO கொடுக்கும், சப்போர்ட் தேவையான கைடன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். பட் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது பாசிபிள், ரைட்? இந்த ஆப்ஷன், இந்த ஜாபை சூஸ் பண்ணுறது ஒரு 5000 மெம்பர்ஸ் தான் மேக்ஸிமம் அலௌடு, மேக்ஸிமம் 5000 மெம்பர்ஸ் அலௌடு. ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 3500 rupees நீங்கள் earn பண்ணலாம் ட்ரைனிங் பீரியடில். ஸோ என்ன மாதிரியான ஒர்க்கு என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இன்றைக்கி தேவையானது நம்ம பிளான் என்ன மாதிரியான ஒர்க்குன்றதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் டீட்டெயிலாக ட்ரைனிங் வீடியோலாம் வரும் இல்லையா, நம்ம அதில் பார்த்துடலாம். ஓகே, ரைட். ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்ன்றது பிளாக் ரைட் பண்ணுறது இல்லை வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறது, ரைட்? ரைட், இதுதான் அந்த ஒர்க்கு. ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் மேக்ஸிமம் 5000 மெம்பர்ஸ் மட்டும்தான் அலௌடு. ட்ரைனிங் பீரியடில் 3500ம். ஸோ ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் 15,000 rupeesம் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் பர் மந்த். ஓகே, அடுத்தது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், யூடியூப்பில் வீடியோ போடுறது, அவ்வளோதான், ரைட்? ஸோ இந்த யூடியூப் வீடியோ போடுறதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே, வெப்சைட்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருக்கட்டும், இல்லை யூடியூப் சேனலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே உங்ககிட்ட போதுமான சப்ஸ்கிரைபர் இருக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. SBO பொறுத்த நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட் இன்கம், அவ்வளோதான், ரைட்? ஸோ நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் எலிஜிபிள் தான். ஸோ இவ்வளோ வியூஸ் இருக்கணும், இவ்வளோ லைக்ஸ் இருக்கணும், அதெல்லாம் எந்த கண்டிஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் இருக்கா, இல்லை வெப்சைட் இருக்கா, நீங்கள் போஸ்ட் போடுறீங்களா, ஸோ அங்கே நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் ஒன்று கொடுப்போம். அங்கே என்ன சார் ஒர்க்கு, ரைட்? ஸோ இது ரெண்டுத்துமே, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருக்கட்டும், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஓனாக உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு பிடிச்ச டாபிக் என்னவோ அது ரிலேட்டடான கண்டென்ட் மட்டும்தான் போட போகிறீங்க, ரைட்? எதுவுமே கண்டென்ட்டை நாங்கள் கொடுக்க மாட்டோம், ரைட்? நாங்கள் என்ன கொடுப்போம்னா ஜஸ்ட் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் மட்டும்தான் கொடுப்போம். இந்த பிஸ்னஸ் உலகத்தில் எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கிறதா, ஏன்னா SBO மட்டும் பண்ணல, ரைட்? அது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய யூடியூப் சேனலில் போய் பார்த்துருப்பீங்க, வீடியோ, அவங்க ஒரு வீடியோ ஏதாவது ஒரு ஜென்ரலாக ஒரு காமெடியாவோ இல்லை நியூஸ் ரிலேட்டடோ ஏதோ டெக்னிக்கல் ரிலேட்டடோ ஏதோ ஒரு வீடியோ போடுவாங்க, ரைட்? அதில் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பைன்னு இருக்கும். இதே நம்ம என்ன ஒரு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கம்பெனிகளோட ஆட்ஸ் என்னவோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே சேம் தான் இப்போ SBO ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் கொடுத்துருவாங்க. அது யூடியூப் சேனல் மேக் பண்ணுறவங்க அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணணும், டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த டேக்ஸில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும் யூடியூப்பில் பண்ணுறவங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ டீட்டெயிலாக வீடியோ வரும்போது, ட்ரைனிங் வீடியோ வரும்போது இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க, ரைட்? அடுத்தது வெப்சைட்டு க்ரியேட் பண்ணுறவங்களா இருக்கீங்க, கண்டென்ட் ரைட்டராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் எந்த 2 கேட்டகரியுமே உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் போடுங்க, ரைட்? உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போடுங்க, எதை பற்றி வேணாலும் போடலாம். உங்களுடைய SBOக்கு தேவையானது அந்த யூடியூப் சேனல் அந்த போஸ்ட் அக்செப்ட் பண்ணால் சரிதான், ரைட்? 2 விஷயம் மட்டும் SBO பார்க்கும். அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது, எதுவும் பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடாது, சரியா? SBO பற்றி போடுறதுக்கே விருப்பப்பட மாட்டோம் நாங்கள், அதை பெருசாக அதுக்கெல்லாம் உங்களுக்கு பேமெண்ட் வராது, ரைட்? ஸோ SBO பற்றி போகணுன்ற, SBO பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, அதில் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு SBO பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க, ரைட்? ஸோ அதிகபட்சம் நீங்கள் SBO பற்றி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அதை நீங்கள் வீடியோ உங்கள் சேனலில் போகிறதுனா போட்டுக்கலாமே தவிர, பட் அந்த வீடியோவுக்கு SBO வருமானம் கொடுக்காது. ஓகே, ஸோ ஜென்ரலாக உங்களுக்குன்னு ஒரு சேனல், அந்த சேனலில் உங்களுக்குன்னு ஒரு டாபிக் இருக்கும், அது நீங்கள் எதை பற்றி வேணாலும் போடலாம். அடல்ட் கண்டென்ட்டோ பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடான கண்டென்ட்டோ மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் டெய்லி நியூஸ் ரிலேட்டடாக போடலாம், பியூட்டிஷியன், கிச்சன் ரிலேட்டடாக, ஃபுட் ரிலேட்டடாக, விளாக், ஏதாவது விளாக் பண்ணுறது ரிலேட்டடாக, எதை பற்றி வேணாலும், அது வெப்சைட்டாக இருந்தாலும் யூடியூபாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஓன் கண்டென்ட், உங்களுக்கு பிடிச்சது, டெய்லி நியூஸோ இல்லை காமெடி விஷயங்கள், இமேஜஸ் எதனா கொடுக்குறது, கவிதைகள், எதை பற்றி வேணாலும் போடலாம், ரைட்? அப்படி போடுறதுல நாங்கள் கொடுக்குற ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட்டை மட்டும் தெளிவாக மென்ஷன் பண்ணிடணும். அது வெப்சைட் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருந்தாலும் சரி, யூடியூபராக இருந்தாலும் சரி, ரைட்? ஸோ இதுதான் அதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதில் பர் மந்த் எவ்வளோன்றதை தெளிவாக கொடுத்தாச்சு. இன்னும் டீட்டெயிலாக ட்ரைனிங் வீடியோவில் பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, அடுத்தது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் தான். மற்ற எல்லாருமே இதில் தான் வர போகிறாங்க, ரைட்? ஸோ மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய ஒர்க் மார்க்கெட்டே இருக்குது, அதனால தான் எல்லாத்தையுமே இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க, ரைட்? என்னென்ன ஒர்க்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ஒர்க்கு ஸ்டாண்டர்டாக இருக்காது. இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஒர்க்கு இருக்கோ அதை பண்ணால் போதுமானது, ரைட்? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து இதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட்டு, இன்கேஸ் வேறு யாருன்னா இன்ஸ்டால் பண்ண வச்சிங்கன்னா, ஓகே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வேறு யாருன்னா இன்ஸ்டால் பண்ண வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்,
உங்களுடைய சோசியல் மீடியாவில் கண்டென்ட்டை ஷேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற நான் ஆல்ரெடி சொன்னேன் எல்லாருக்கிட்டையும் சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஜஸ்ட் ஷேர் பண்ணாலே போதும். எந்த ஒரு ஒர்க்குமே அதிகபட்சம் 2 நிமிஷத்துக்கு மேலே இருக்க போகிறதில்ல. மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான். ரைட்? அதுக்கு மேலே கண்டிப்பாக எந்த ஒரு டாஸ்க்குமே இருக்க போகிறதில்ல. ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒரு இமேஜோ கண்டென்ட்டாக கொடுத்து அதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம்? ஜஸ்ட் ஷேர் பட்டன், அது எவ்வளோ நேரம் ஆக போகுது? இங்கே ஒப்பீனியன் போல் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஆர்டிகல் ரேட்டிங்னு பார்த்துருப்போம். சரியா? ஸோ அதே தான் அந்த ரேட்டிங் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அதே தான். அதுலேயே பார்த்தீங்கன்னா கிவிங் ஃபீட்பேக் அப்படின்னா நம்ம ஆர்டிகல் ரேட்டிங் பண்ணும்போது இந்த கமெண்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். அதுதான் ஃபீட்பேக்னு சொல்லியிருக்காங்க, கிவிங் ஃபீட்பேக் அப்படிங்கிறது. ஸோ ஒப்பீனியன் போலில் ரேட்டிங் என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி இங்கே ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிவிங் ஃபீட்பேக் அப்படின்றது கமெண்ட். நம்ம ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றியோ இல்லை ஒரு சர்வீஸை பற்றியோ ஒரு நியூஸ் பற்றியோ இல்லை ஒரு ப்ராடக்ட்டை பற்றியோ உங்களுடைய ஃபீட்பேக் என்னவோ அதை நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ப்ராடக்ட் ரிவ்யூன்றது டோட்டலாக தனி. ஓகே, ப்ராடக்ட் ரிவ்யூன்றது மைக்ரோடாஸ்க் ஒர்க்கர் மட்டுமே பண்ண முடியும். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் ரைட்டர் பண்ண முடியாது. ஆக்சுவலி நம்ம ஒரு பிளானை சூஸ் பண்ணிட்டோம்னா அந்த பிளானை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரோ இல்லை மைக்ரோடாஸ்க் ஒர்க்கரோ அந்த ஐடியில் பண்ண முடியாது. என்கிட்ட 2-3 ஐடி இருக்குன்னா வேறு விஷயம் கூட நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பட் ஒரு ஐடிக்கு எனி ஒன் கேட்டகரியில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ரைட்? அதுலேயும் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூன்றது மைக்ரோடாஸ்க் ஒர்க்கருக்கு மட்டும்தான், மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, அதை இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் ரிவ்யூனா என்ன அப்படின்றது ரொம்ப சிம்பிள். நம்ம ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இப்போ டெலிவரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அது ஜஸ்ட் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கோ இல்லை வீடியோ எடுத்துருப்போம் இல்லையா, அது மாதிரி அதுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட்? அந்த மாதிரி ரொம்ப அந்தளவுக்கு ப்ரொஃபஷனலாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ப்ராடக்டை வாங்கி அதை பற்றின யூசேஜை ரிவ்யூவாக எடுத்து நீங்கள் கொடுத்தா போதுமானது. அதில் தான் நீங்கள் அதிகப்படியான இன்கம், அதில் லிமிட்டே கிடையாது. ஆக்சுவலி இந்த 2000 per monthன்னு கொடுத்துருப்பாங்க, அடுத்து 10,000 per monthன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது வராது. ப்ராடக்ட் ரிவ்யூன்றது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம், எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான். ஸோ ரைட், இதில் எதெல்லாம் வரும்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, ஒப்பீனியன் போல் கொடுக்கறது. அதாவது ஒப்பீனியன் போல்னா ஆர்டிகல் ரேட்டிங் அந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தீங்க இல்லையா, ஸோ அதை ரேட்டிங் பண்ணுறது தான். கிவிங் ஃபீட்பேக்னா கமெண்ட் பண்ணுறது. ரைட்? ஸோ அதுக்கும் டேர்ம் நேம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதானே தவிர அது டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இதெல்லாம் அந்த மைக்ரோடாஸ்க் ஒர்க்கரில் அந்த பர் மந்த்துக்கான சேலரியில் வந்துடும். ரைட்? ஸோ அந்த ப்ராடக்ட் ரிவ்யூன்றது மட்டும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம். தேவைப்படுறவங்க அதை பண்ணலாம், யாரும் பண்ணணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி நான் தனியாக உங்களுக்கு இமேஜாக ஷேர் பண்ணுறேன். அப்போ நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா தெரிஞ்சிருக்கும். நாம் ட்ரைனிங் பீரியடில் என்ன இன்கமில் ஒர்க் பண்ண போகிறோம். ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் 4 to 6 months. இங்கே 4 to 6 monthன்றது ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுக்கல இல்லையா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக முன்ன பண்ண இருக்கும். எதனால், என்ன தேவை, இந்த ட்ரைனிங் பீரியட் எதுக்காக, என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்மளுடைய கிளைண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மக்கிட்ட அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்போ தான் தெரியும் அந்த ட்ரைனிங் பீரியட்ன்றது எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியும். ஸோ அந்த ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் லைஃப் டைம் 15,000 and 10,000 இந்த ரேஞ்சில் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளாக ஒன்று அப்டேஷன் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இதுதான் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பிளானில் ஒரு ஐடிக்கு ஒரு பிளான் மட்டும்தான், எனி ஒன் ஜாபில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, கிளியராக இருக்கா? ரைட்? ஸோ என்ன மாதிரியான ஜாப்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே எஸ்பிஓ பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் இது ஒரு கரெக்டான பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எப்படி இன்கம் வரும், இதில் எப்படி இன்கம் வரும், நிறைய பேருடைய கேள்வி ஒன்று இருந்தது. அவங்க போடக்கூடிய வீடியோஸில் இன்கம் வரவே வராது நாங்கள் சொல்லியிருந்தோமா. அவங்க நாங்கள் ஒரு வீடியோ ப்ளே பண்ணியிருக்கோம்னா அந்த வீடியோவில் இருந்து தான் எங்களுக்கு இன்கம் வருது, அந்த கம்பெனி தான் எங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்கன்னு எங்கேயாச்சும் சொல்லியிருந்தோமா என்ன? ரைட்? அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன் அதை கொடுத்தோம்ன்ற வரைக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியாதுன்றதுக்கோசரம் இந்த கம்பெனி இப்படி தான் இன்கம் கொடுக்குறாங்க, இது ரொட்டேஷன் சர்க்கிள் 1008 செக்ஷன். ரைட்? ஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. எஸ்பியோட ஃபியூச்சர் கான்செப்ட் இது. அதுக்கான விஷயங்களை நம்ம இவ்வளோ நாளாக ஒரு டீம் பில்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட்? அதுக்கான டீம் பில்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிஸ்னஸை இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறத இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ண போகிறோம். ஸ்டடியாக இதுதான் நம்ம டீம், இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறாங்க, இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் தான் நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ணவும் போகிறோம். இதே ஒர்க்கு தான். ரைட்? இந்த ஒர்க்கு இப்போ இந்த நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்டு சொல்லியிருக்கிற விஷயமும் இதுதான். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்,
ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க், இந்த ஒர்க்கு எக்காரணத்தை கொண்டு மாறவே மாறாது, மாறவும் கூடாது. அது மாறணும்னா நிறைய பஞ்சாயத்துக்கெல்லாம் அப்புறம் போகும், அதெல்லாம் போய் வளைச்சிக்கிட்டு வரணும். அதனால் அதெல்லாம் இனிமேல் எஸ்பிஓவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பார்ட் டைமாக ஒரு கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு கம்பல்சரியாக இந்த 3 கேட்டகரி மட்டும்தான் ஒர்க்காக இருக்கும். இதை தவிர வேறு எந்த ஒர்க்கும் புதுசாக வராது, மாறிக்கிட்டேலாம் இருக்காது. ரைட்? மேபி சேலரி இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு 10,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், 15,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நாம் கிளைண்ட் எதிர்பார்க்குற விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நமக்கான அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுக்குற அந்த சேலரி ரேஞ்சும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் ரிலேட்டடாக டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இதை பற்றி பெருசாக உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ்க்கு மூலியமா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய குரூப்ஸை கேட்டிங்கன்னா அதில் தெரிஞ்சவங்க உங்களுக்கு அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஓகே ஓகே டீம் மெம்பர்ஸ், ஸோ ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்கக்கூடிய இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ், அதை எங்கே தான் சார் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நம்ம முதல்ல பே பண்ணி வாங்கினது க்ளவுட் ஸ்டோரேஜ் தானே, ரைட்? ஸோ எல்லோரும் அதுக்கு தானே பே பண்ணியிருக்கோம். அமௌண்ட் ரீஃபண்டபிள் கிடைக்க போது எல்லாருக்கும் அது வேறு விஷயம். பட் க்ளவுட் ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி என்ன ஒர்க், ரைட்? இந்த ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறவங்களுக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஒர்க் சூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒர்க் கிடைக்காது, அவங்களால பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு அடிஷ்னல் அது எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றத ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான், இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, இது எல்லாரும் கண்டிப்பாக பண்ணணுன்றதுலாம் கிடையாது. ஏன்னா இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு ப்ராடக்டை வாங்கி காசு கொடுத்து வாங்கி ரிவ்யூ போடணும். அது எல்லாராலும் பண்ணிட முடியாது, எல்லாரும் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பண்ணலாம். அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா மினிமம் 1000 rupeesல ஸ்டார்ட் ஆகும். 1000 rupeesல ஸ்டார்ட் ஆகிட்டு 50,000 1 lakh rupees ப்ராடக்ட் வரைக்கும் கூட போகும். ரைட்? ஸோ எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கும். இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை, நமக்கு இது வாங்குற நீடட் இருக்குது அப்படின்னா வெளியில் வாங்குறத விட இங்கே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கம்பேர் டு அதர் மார்க்கெட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற கம்பெனிஸில் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ரைட்? ஸோ அதுவே ஒரு பெனிஃபிட் இருக்கும். ரெண்டாவது பெனிஃபிட், நீங்கள் அந்த ப்ராடக்டை வெளியே வாங்குறதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க 5,000 ரூபாய் அப்படின்னா அந்த 5,000 ரூபாய் பொருள் இங்கே கண்டிப்பாக 4,750 ரூபாய்க்கோ 4,800 ரூபாய்க்கோ தான் இருக்கும். ரைட்? ஸோ அது மட்டும் இல்லாத அந்த ப்ராடக்டை வாங்கி நீங்கள் ரிவ்யூவாக போட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்டை வாங்கி ஒரு ரிவ்யூ மேக் பண்ணி போகிறீங்கன்னா அது என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. அது ஒரு வீடியோவாக தான் மேக் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் காமிச்சலாம் வீடியோ பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது, ப்ராடக்ட்டை காமிச்சா போதும். ரைட்? ஸோ அதை ரிவ்யூவாக மேக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட வேல்யூ, பர்ச்சேஸ் வேல்யூலேருந்து 15 to 20% வரைக்கும் உங்களுக்கு கமிஷனாக ஆட் ஆகும். இது ஒரு அடிஷ்னல் இன்கம். எவ்வளோ சார் பண்ணலாம், எத்தனை ப்ராடக்ட் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். வேறு யாருக்குன்னா வாங்கி கொடுத்து கூட நீங்கள் அதை ஒரு ரிவ்யூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோனு, ரைட்? ஸோ எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்டு அங்கே நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். யாருக்கோ ஒருத்தர் ஒரு மொபைல் தேவைப்படுது, நீங்கள் நியர்பை ஷோரூம்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ ஆப்லேயோ போய் நீங்கள் வாங்குவீங்க. அங்கே வாங்குறத விட இப்போ அந்த ஃபோனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 இருக்குது. ஃப்ரெண்டு வேணும்னு கேட்டிருக்காங்க, இல்லை உங்கள் வீட்டில் வேணும்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் வாங்க போகிறீங்க ஒரு ஃபோனோ லேப்டாப் சம்திங், ஒரு 30,000 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 30,000 ப்ராடக்ட் அங்கே போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் மட்டும்தான். இன்கேஸ் நீங்கள் எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த ப்ராடக்டை வாங்குறீங்க அப்படின்னா அதே ப்ராடக்ட் தான் இங்கேயும் கிடைக்க போகுது. ஏன்னா எஸ்பிஓ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பிராண்டட் எதுவும் பண்ண போகிறது இல்லை, எல்லாமே ரெகுலராக பிராண்டடாக நீங்கள் இது வரைக்கும் காலகாலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அதே பிராண்டோட ப்ராடக்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ண போகுது. ஓகே, ரைட்? ஸோ ஏன்னா நம்ம எந்தெந்த கம்பெனியெல்லாம் டைப் பண்ணுறோமோ அது எல்லாமே விசாரிச்சு வச்சு அவங்க எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட் மட்டும்தான் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் தெளிவாக பேசிச்சு. இந்த தேவையில்லாத எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் கொண்டு வந்து அதெல்லாம் வாங்கி பார்த்து ரிவ்யூ பண்ணலாம். உங்களுக்கு ரெகுலராக யூசேஜுக்கு நீங்கள் வீட்டில் இவ்வளோ நாளாக வாங்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருந்த அதே பொருட்கள் தான் அங்கே வெளியில் வேறு இடத்துல வாங்குற அதுக்கு பதிலாக நம்ம கடையை மாற்றி இந்த இடத்துல வாங்க போகிறோம். அப்படி வாங்கும்போது அதை ஒரு 1 minute 2 minutes தான் அந்த வீடியோ மேக் பண்ண சொல்லுவாங்க. ரைட்? ஸோ அதை மேக் பண்ணி சப்மிட் பண்ண போகிறீங்க. அதுக்கு 15 to 20% வரைக்கும் உங்களுக்கு மார்ஜின், அந்த கமிஷன் உண்டு. ரைட்? இப்போ 30,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமமாகவே உங்களுக்கு ஒரு 4,000 rupees கேரண்டியாக கிடச்சிக்கும். ரைட்? 30,000 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா
ப்ராடக்ட் வந்துருச்சு, ரைட்? ஸோ நீங்கள் வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது 30,000 தான். பட் இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது 30,000 பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு 4,000 rupees மினிமமாகவே உங்களுக்கு கேரண்டிடாக ஒரு கமிஷனாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி எத்தனை பொருள் வேணாலும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ரைட்? ஸோ அதுக்கான கமிஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ராடக்ட்டும் ஆச்சு, கமிஷனும் ஆச்சு, ஒரு 2-in-1 பர்பஸ் மாதிரி தான், ரைட்? ஸோ இதை வாங்கி தான் ஆகணும், எல்லாரும் பண்ணி தான் ஆகணும்லாம் கண்டிஷன் கிடையாது. தேவைப்படுறவங்க உங்களுக்கு தேவையான பொருள் இங்கே இருந்துச்சுன்னா இங்கேருந்து வாங்கும்போது உங்களுக்கு அந்த கமிஷன், ப்ராடக்ட் ரிவ்யூக்கான அந்த கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு அடிஷ்னல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் எல்லாருக்குமே இது எலிஜிபிலிட்டி. ஸோ அதனால தான் சொன்னேன், எஸ்பிஓவில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் வெறும் ஃபிக்ஸ்டு சேலரி மட்டும் இல்லாமல் அதிகமான இன்கம் அவர் நீங்கள் ரெகுலராக நீங்கள் இதில் வெறும் இப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் இருக்காது, நீங்கள் வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள், கிச்சன் உபயோகப் பொருட்கள் எல்லாமே வரும். இந்த ரிவ்யூ யூனிட்டில் எல்லாமே வரும், எதை வேணாலும் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான ஏதாவது கிராசரி ப்ராடக்ட் கூட வரும், ரைட்? பட் அந்த ப்ராடக்டோட வேல்யூ கண்டிப்பாக ஒரு 1,500 to 1,000க்கு மேலே தான் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா நீங்கள் அதை உங்கள் ஊர் லோக்கல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பும் இருக்குது, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் எஸ்பி இம்பார்ட்டன்ஸ். இப்போ தான் சொன்னேன் நான், எல்லா இமேஜஸும் பாருங்கள், அதுக்கு கீழே இருக்கிற ஆடியோலாம் ஃபுல்லாக கேளுங்க. தமிழில் தான் பேசுகிறேன். என்ன ப்ரோ இவ்வளோ இன்கம் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் டேக்ஸஸ்லாம் போக அப்போ 1,000 ரூபாய் கிடைக்கும், 1,000 ரூபாய் தான் கிடைக்கும் போல், 2,000 ரூபாய் இருக்குது. டேக்ஸஸ், அட்மின் சார்ஜஸ் அப்படிங்கிறது 20%. 20% போனாக்கா 1,000 ரூபாய் தான் கிடைக்குமா? அவசரம். பிளான் ஒன்றுமே புரியல, தமிழ் தான் போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக தமிழ் பீப்புள் தானே. அப்போ இந்த ஆடியோ கேட்டால் புரியல, பிளான் ஒன்றுமே புரியல, ரைட்? அவசரம், எல்லாத்துக்கும் அவசரம். இந்த மாதிரியான அவசரப்படுற பீப்புளை ஃபில்டர் பண்ணுறதுக்காகவே அடுத்தது வரக்கூடிய இமேஜஸில் இருக்கும், ரைட்? ஏன்னா நமக்கு தேவையான விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பெனி க்ரோத்துக்கு தேவையான விஷயத்தை என்னவோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், ரைட்? எல்லாருக்காகவும் நாம் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கரெக்ட் தானே? எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஒரு 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 டீம் இருக்கும், அந்த டீம் எப்பயுமே எதுவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாது, அது செட் ஆகாது இல்லை, ரைட்? இதை பற்றி பார்க்கலாமா? ஸோ டெய்லி டாஸ்க் அண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பிளான் வைஸ். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் பர் வீக்லி தான். எங்கள் டாஸ்க் எல்லாமே வீக்லி பேசிஸில் தான், டெய்லி பேசிஸே கிடையாது. ஸோ பர் வீக்குக்கு 1 to 5 டாஸ்க் இருக்கும் பர் வீக்குக்கு, அவ்வளோதான். டாஸ்க்கெல்லாம் நிறையலாம் இருக்காது, ஒர்க்கெலாம் நம்ம மணிக்கணக்காக பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, ரைட்? பர் வீக்குக்கு 1 to 4 hours தான். இதெல்லாம் மேக்ஸிமம் கால்குலேஷன் தான். அதோட கம்மியாக தான் இருக்குமே தவிர அதோட அதிகமாக போகவே போகாது, ரைட்? 4 hours மேலே பர் வீக் நீங்கள் ஒர்க் பண்ணவே மாட்டீங்க, இது மேக்ஸிமம், ரைட்? ஸோ நம்ம வீக்லி அங்கே ஒரு வேல்யூ போடணுன்றதுக்காக தான் போட்டிருக்காங்க. எந்த ஒரு டாஸ்க்குமே 2 to 3 minutesக்கு மேலே இருக்க போகிறது கிடையாது, ரைட்? இங்கே 5 டாஸ்க் இருக்குன்னா மேக்ஸிமம் 10 to 20 minutesக்குள்ளே அதை நீங்கள் முடிச்சிருவீங்க, சரிங்களா? இருந்தாலும் பட் எக்ஸாம்பிள் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன், இந்த தடவை எஸ்பிஐ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால இங்கே நிறைய விஷயங்கள் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. 1 to 4 hours பர் வீக்னு போடுறாங்க. ஸோ நம்மளுடைய டோட்டல் டியூரேஷன் ஒர்க்கே எஸ்பிஓவில் பர் வீக்குக்கு ஒரு 30 minutesக்கு மேலே பண்ண மாட்டோம். உண்மை அதுதான், 30 minutesக்கு மேலே கண்டிப்பாக ஒர்க் இருக்காது. நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறதுன்றது விஷயம் இல்லை, என்ன ஒர்க் பண்ணுறோம் அதனால் எவ்வளோ நம்மளுடைய கிளைண்ட் கம்பெனிகளுக்கு ப்ராஃபிட் வருது, அதுலேருந்து நமக்கு எவ்வளோ கமிஷன் வருது அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட், ரைட்? வாங்கின மணிக்கணக்காக நம்ம வேலை செய்யணும்னு அவசியம்லாம் கிடையாது, ஓகே? இது டிஜிட்டல் ஒர்க் இல்லை. ஸோ சின்னதாக ஒரு சின்ன விஷயம், ஒரே ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு யூடியூப்பில் வந்துட்டாருன்னா அது காலத்துக்கு அவருக்கு வருமானம் வரும், ஒன் டைம் எஃபோர்ட். ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கு தான் நம்ம இங்கே பண்ணுற நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான். ஸோ அப்போ அதனால தான் நமக்கு இந்த அளவுக்கு அவங்க ப்ராஃபிட்டும் கொடுக்குறாங்க, ரைட்? ஸோ மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் பர் வீக் மேக்ஸிமம் 5 டாஸ்க் தான் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி அதோட ஹவர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அவ்வளோ நாள் ஆகாது, மேக்ஸிமம் 30 minutes தான் பர் வீக்கே இருக்கும், ரைட்? ஸோ சேலரி எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு கம்மியாக தான் இருக்குன்னா இவ்வளோ கம்மியாக இருக்குது, ஒர்க்கும் இங்கே இவ்வளோ கம்மியாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஒர்க் கொடுங்க சார், யார் கொடுப்பாங்க நமக்கு ஒர்க்கு? எஸ்பிஓ இருக்கிற இந்த சுச்சுவேஷன் எப்படின்னா, இந்த பக்கம் மெம்பர்ஸ் எல்லாருமே எஸ்பிஓ மேலே நம்பிக்கையே இல்லாத பார்த்துட்டு இருக்காங்க, இந்த பக்கம் கம்பெனிஸ் நம்ம கொடுக்குற கிளைண்ட்ஸ் எல்லாமே எஸ்பிஓ மேலே நம்பிக்கையே இல்லாத பார்த்துட்டு இருக்காங்க. எஸ்பிஓனா எஸ்பிஓட
மெம்பர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா இங்கே நம்ம சொல்கிற விஷயங்கள் எதையுமே அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் கம்பெனிக்கிட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் லேட் பண்ணுறீங்க, அடிக்கடி பிரேக் விடுறீங்க. இப்போ அதெல்லாம் சரி செஞ்சிட்டோம்னா அவங்க மாறிடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக மாற மாட்டாங்க. மக்கள் எப்பயுமே இப்படி தான் இருப்பாங்க. அவங்கள விட்டுட்டு நாம் கரெக்டான பர்சன்ஸை வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான விஷயத்தை தான் நாம் பண்ணணும். ரைட். ஸோ அடுத்தது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் பர் வீக்குக்கு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ரெண்டுமே பர் வீக்குக்கு ஒரே ஒரு டாஸ்க்கு, ஏதோ ஒரே ஒரு பேஜ் போஸ்ட் போட்டாலே போதும், ஒரே ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டாலே போதுமானது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் டாபிக் உங்கள் சேனலில், அந்த சேனலில் அடல்ட் கண்டென்ட்டோ, அந்த வெப்சைட்டோ சேனல்லையோ அடல்ட் கண்டென்ட்டோ இல்லை மற்ற ஜாப் ரிலேட்டடான விஷயத்தையோ பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடோ போடக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் கண்டிஷன். டைம் லிமிட் எல்லாம் இதில் எதுவுமே நம்ம செட் பண்ணவே முடியாது. சரிங்களா? உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற ரிசல்ட் கிடைக்கும். அந்த உங்களுடைய கண்டென்ட்டை குவாலிட்டியாக, ரெண்டு பிளானுமே கண்டென்ட்டை குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா எஸ்பிஓலேருந்து மட்டும் வருமான வாய்ப்பு கிடையாது, கூகுள்லேருந்தும் யூடியூப்லேருந்துமே உங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா வருமான வாய்ப்பும் கிடைக்கும். உங்களுடைய வெப்சைட் மானிடைஸ் ஆச்சுன்னா, நிறைய வியூஸ் வந்துச்சுன்னா, உங்களுடைய யூடியூப் சேனல் மானிடைஸ் ஆச்சுன்னா, நிறைய வியூஸ் வந்துச்சுன்னா, இது ரெண்டுலேயுமே கூகுள்லேருந்தும் யூடியூப்லேருந்துமே உங்களுக்கு தனியாக இன்கம், எஸ்பிஓலேருந்து வர்றது மட்டும் இல்லாமல் அதுவும் தனியாக வர ஆரம்பிச்சிடும். ரைட். ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ டைப்பிங் எல்லாம் ஓனாக தான் டைப் பண்ணணுமா சார்? எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓன் கண்டென்ட் தான் இருக்கணும்லாம் எதிர்பார்க்காது. ஸோ நீங்கள் ஒரு போஸ்ட்டும் போட்டாலே, இப்போ வேறு எங்கன்னா ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போஸ்ட் போட்டாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க எஸ்பிஓ. பட் ஆனால் கூகுள் அப்ரூவல் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஓன் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு கூகுள் அப்ரூவல் கிடைக்கும். இல்லைனா கூகுள் அப்ரூவல் கிடைக்கிறது கஷ்டம். சரிங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டென்ட், குவாலிட்டியான கண்டென்ட் மேக் பண்ணோம்னா எஸ்பிஓ இன்கமையும் தாண்டி ஃபியூச்சர்லேயுமே உங்களுக்கு கூகுள்லேருந்தும் யூடியூப்லேருந்தும் ஒரு நல்ல வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு தேவையான டிராஃபிக்கை எஸ்பிஓ கொண்டு வரப்போகுது. உங்கள் வெப்சைட்டுக்கு தேவையான வியூஸ், உங்கள் யூடியூப் சேனலுக்கு தேவையான வியூஸ் எஸ்பிஓ கொண்டு வரும். அப்போ பயங்கர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த டிஜிட்டல் கண்டென்ட்டை அந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் பற்றின டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அது எவ்வளோ டாஸ்க்கு, எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத நாங்கள் டிசைட் பண்ண முடியாது. அது நீங்கள் தான். அந்த கண்டென்ட் என்ன, அதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ அது உங்களுடைய விருப்பம். இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு ஐடியா கிடைக்கும், டக்குன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். ஸோ அடுத்தது எஸ்பிஓவில் என்னென்ன இன்கம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளானில் ஒவ்வொரு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க் எல்லாத்துமே டாஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. ரைட். ஸோ அந்த டாஸ்க் என்னவோ அந்த டாஸ்க் ஒர்க் பண்ண போகிறீங்க, டாஸ்க்கான இன்கம் இருக்கும். அது இல்லாமல் ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான். ரைட். ஸோ அடுத்தது கூப்பன் இன்கம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான். நீங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறவங்க பண்ணலாம். பட் கூப்பன் இன்கம்ன்றது 100% எல்லாரும் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ ஆக மொத்தத்தில் 3 விதமான இன்கம் இருக்குது. கூப்பன் இன்கம் 3 பிளானில் இருக்கிறவங்களுமே ஒர்க் பண்ணலாம். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் எல்லாருமே ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணலான்றதோட ஒர்க் பண்ணணும். இந்த ஜாப்பும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத கூப்பன் இன்கம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ரைட். ஸோ மொத்தம் 3 விதமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரைட். ஸோ அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். ரைட். ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துருக்கோம். எதில் எவ்வளோ மெம்பர்ஸ் அலோடு அப்படிங்கிறதையும் அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஓகே டீம் மெம்பர்ஸ், நெக்ஸ்ட். ஸோ பிளான் வைஸ் எந்தெந்த பிளானில் எவ்வளோ மெம்பர்ஸ் அலோடு. ஸோ இப்போ டோட்டலாக எஸ்பிஓவில் எவ்வளோ மெம்பர்ஸ் அலோடு அப்படிங்கிறது இங்கே கவுண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ரைட். ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஆல்ரெடி நான் சொன்னது தான், மேக்ஸிமம் 5000 மெம்பர்ஸ் மட்டும்தான் அலோடு. ஓகே. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் மேக்ஸிமம் 5000 மட்டும்தான் அலோடு இப்போதைக்கு. ரைட். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் 100% 2 lakhs மட்டும்தான் அலோடு. இங்கே நியர்பை 3 lakhs மெம்பர்ஸ் இருக்காங்க. ரைட். இங்கே நிறைய பேர் எஸ்பிஓ நம்பி வந்திருக்கீங்க, அதுக்கு மாற்றுக்கிறதே நாங்கள் சொல்லலை. பட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கேர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுற கம்பெனி எஸ்பிஓ கிடையாது. ரைட். நாங்கள் ஏன் இந்த லிமிட்டேஷனை செட் பண்ணுறோம், இருக்கிறவங்களையும் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? எல்லா கம்பெனியும் நிறைய ஆட்களை எடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு பேர்னா, இப்போ இருக்கிறவங்களும் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்புறதுக்கான காரணம் என்ன? ரைட். அது அடுத்த இமேஜஸில் சொல்கிறோம் என்ன காரணம் அப்படிங்கிறது. ரைட். ஸோ இங்கே 2 lakhs மெம்பர்ஸ் மட்டும்தான் எஸ்பிஓவில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே எங்களுடைய கெஸ்ஸிங் இங்கே 2 lakhs மெம்பர்ஸ் தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. 50,000 மெம்பர்ஸ் இருந்தாலும் எஸ்பிஓ போதுமானது. எஸ்பிஓ இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இதை நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் இதை எப்படி பண்ண போகிறோம், நிறைய ஐடியா வச்சுட்டோம். ஒரு ஐடிக்கு ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி தான் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஐடி கொடுக்கலாம்.
ரைட். ஸோ மற்றதெல்லாம் வந்து வித்ட்ராவல் பண்ண சொல்லிடலாம், கேன்சல் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாச்சு. எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஐடி கொடுக்கலாம். இப்படி பண்ணோம்னா நம்ம நிறைய மெம்பர்ஸை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தாச்சு. ஏன் மெம்பர்ஸை கம்மி பண்ணணுன்றதுக்கான ரீசன் அடுத்த இமேஜில் சொல்கிறேன். ஸோ எப்படியெல்லாம் கம்மி பண்ணலாம் நிறைய யோசிச்சு பார்த்தாச்சு. பெருசாக கம்மியாகலை. ஒரு 30,000-40,000 மெம்பர்ஸ், ஒரு 50,000 மெம்பர்ஸ் தான் கம்மியாகிற மாதிரி இருக்குது. ஸோ 3 lakhs மெம்பர்ஸில் இருக்கிற இடத்துல அது மட்டும் கம்மியான போதாது. நமக்கு ஒரு 1 lakh 1.5 lakh மெம்பர்ஸ்க்கு மேலே கம்மியாகணும். அப்போ தான் வந்து ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம எல்லாருக்கும் வாரியெல்லாம் கொடுத்துட முடியாது. ஓகே. ஸோ இப்போ எஸ்பிஓ இருக்கிற சுச்சுவேஷன் அந்த லாஸ்ட் ஆடியோவில் சொன்னோம் இல்லையா, இந்த பக்கம் மெம்பர்ஸ் ஒரு பக்கம் சந்தேகமாக பார்க்குறாங்க. ரைட். ஸோ வருவாங்களா வரமாட்டாங்களான்னு ஒரு ஃபீலிங்லேயே இருந்தாங்க. ஓகே, இப்போ எஸ்பிஓ வந்துருச்சு. ஸோ இப்போ இருக்கிற ஒர்க்கெல்லாம் யாராலையும் குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்ததுலாம் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கான வேலையை நம்ம ப்ராப்பராக பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இவ்வளோ நாளாக நம்ம எந்த ஒரு கம்பெனிக்காகவும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணலை, ஓடிக்கிட்டே இருந்தோம். ரைட். ஸோ இப்போ ப்ராப்பராக ஒரு கம்பெனிக்கான வேலையை அக்ரிமெண்ட் பேசிஸில் ஆர்டர்ஸ் எடுத்து நிறைய கம்பெனிஸ் ரெடியாக இருக்குது. அவங்களுக்கான வேலையை செஞ்சு கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல தயாராக இருக்கணும். உள்ளே வரும்போதே எல்லாரும் டேலண்ட்லாம் வந்துட மாட்டாங்க. ரைட். ஸோ இவ்வளோ நாளாக சொல்லி கொடுத்த அந்த ஒர்க்கே இப்போ நம்ம நிறைய பேருக்கு பார்க்கும்போது இது பார்த்தா புரியலையே, வேர்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சில வேர்ட்ஸ் இப்படி தான் போடணும்னு அதுக்கும் லீகல் டீமோட அட்வைஸ். ஓகே. ஸோ அதனால் அந்த மாதிரி வேர்ட்ஸ் மாற்றிருக்குமே தவிர ஒர்க் ஒன்றும் அவ்வளோ பெருசாக கஷ்டமாக இருக்குது. 2 minutes தான் ஒரு ஒர்க்கு, ஒரு டாஸ்கோட ஒர்க் இருக்குன்னா அப்போ அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்க போகிறது இல்லைன்றது பேசிக் நாலேஜ், அவ்வளோதான். சரியா? ரைட். ஸோ இங்கே கம்மி பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் நாங்கள் யோசிச்சு பார்த்தாச்சு. ரைட். ஸோ நிறைய யோசிச்சு பார்த்தோம். எப்படி எந்த அளவுக்கு யோசிச்சு பார்த்தோம்னா, எல்லாருமே வந்து எவ்ரி இயர்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி நாங்கள் சொல்கிற கம்பெனியிலேருந்து ஒரு 30,000க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனே வச்சுருந்தோம். ரைட். ஸோ அதையுமே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ அதுக்கு ஆல்டர்னேட் இன்னொரு ஆப்ஷன், ரைட், கூப்பன் இன்கம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கான இது நேற்று நைட்டு கமாண்டர்ஸ் கூட பேசின ஒரு டிசிஷன். ஸோ அப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, இப்போ கடைசியாக கீழே அந்த கூப்பன் இன்கம் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் வில் பி அனௌன்ஸ் வித்தின் 5 daysனு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா, எவ்ரி எஸ்பிஓ யூசர்ஸ் கண்டிப்பாக 30,000க்கு எவ்ரி இயர் எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணுன்ற கண்டிஷன். அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள், எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம், எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம்? ஏன்னா இந்த கண்டிஷன் வைக்கும்போது 2 பெனிஃபிட் இருக்குது, 3 பெனிஃபிட் இருக்குது. அது 2 தான் மெயினாக 2 பெனிஃபிட். ஓகே. ஸோ என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பிஓவில் இந்த ஒரு குரூப் இருக்கு இல்லையா, செட்டே ஆகாதுன்னு உட்காந்துட்டு குறை சொல்கிறதே வேலையாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேலை சொன்னாலும் தெரியாது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ ரைட். தெரியாது பண்ண முடியாது எனக்கு வராது புரியாதுன்னு சொல்கிற மக்களும் எஸ்பிஐ என்ன பண்ணாலும் குறை சொல்கிறதுக்குன்னே இருக்கிற மக்களும் கண்டிப்பாக இந்த ரிஸ்க்கை 30,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ டோட்டலாக அவங்களாம் வெளியே போயிடுவாங்க. நம்ம பேலன்ஸ் இருக்கிற மட்டும் வச்சு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காகவும், ப்ளஸ் அந்த கம்பெனி நம்ம எந்த கிளைண்ட் கூட டைப் பண்ணுறோமோ அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான கேரண்டிட் சேல்ஸை நம்ம கொண்டு வர்றதுக்காகவும். இப்போ ஏன்னா நம்மளை நம்பி அந்த கம்பெனி வருது அப்படின்ன போது நம்ம யூசர்ஸே அங்கே பர்ச்சேஸ் பண்ணோம்னா எப்படி? அங்கே இருக்கிற ப்ராடக்ட் எதுவும் தேவையில்லாத ப்ராடக்ட் கிடையாது. கண்டிப்பாக அவங்க கிட்டத்தட்ட 5,000-6,000 ப்ராடக்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. ரைட். அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது அது எல்லாமே ரெகுலராக நம்ம எல்லாரும் இவ்வளோ நாளாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான், அந்த பிராண்டு தான். அப்படி இருக்கும்போது இங்கே எதுவும் புதுசாக எதையும் நம்ம கொண்டு வந்து அதை வாங்குங்கலாம் சொல்ல போகிறது கிடையாது. அப்போ தாராளமாக வாங்கலாமே, வாங்குற கடையை தான் மாற்ற போகிறாங்க. ஸோ வாங்கலாமே, வாங்க வைக்கலாமேன்றது முடிவு பண்ணியிருந்தோம். கமாண்டர்ஸோட அட்வைஸ் ரொம்ப கஷ்டம் சார், மக்கள் 30,000 ரூபாய்லாம். ஏன்னா அதை விட மெயினான விஷயமா அது என்ன கண்டிஷன்னா, இப்போ உடனடியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வைக்கும்போது மக்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. ஏன்னா இந்த கண்டிஷனை உடனடியாக நாங்கள் வைக்கிறதுக்கான ரீசனே அப்போ தான் கொஞ்சம் பேர் வெளியே போவாங்க. ஸோ மெயின் ரீசன். 2வது ரீசன், கேரண்டிடாக அவங்களுக்கு ஒரு கஸ்டமரை கொடுக்குறோம். ரைட். ஸோ எங்கள் மூலியமாக கேரண்டிடாக 1 year அந்த டைம் லிமிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் முதல்ல பண்ண சொல்கிறோம். செகண்ட் இயர்லேருந்து அந்த 1 yearக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். 3 months ஒன்ஸ் அது ஓப்பன் ஆகும், அந்த பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த டியூரேஷனில் எப்போ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் போட்டிருந்தோம். பட் அது அந்த அளவுக்கு பே பண்ண முடியாது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்திருக்கும். நேற்று நைட்டு பேசினதுக்கு அப்புறம் ஆல்டர்னேட் ஆப்ஷன் இந்த மாதிரி பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கும். அதை அந்த கம்பெனிங்கிட்டையும் கேட்டிருக்கும், இந்த மாதிரி பண்ணலாமா, இது ஓகேவா, அவங்களால பாசிபிள் இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க தான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமே. அந்த மெயினாக ஒரு 2 கம்பெனிங்க அவங்க அதை அக்செப்ட் பண்ணணும், ரைட்? அவங்க அதை அக்செப்ட் பண்ணாதான் அவங்க கிட்ட இருந்து அந்த அளவுக்கு இன்கம் வந்தால் மட்டும்தான். அதை நாங்கள் எந்த அளவுக்கு மாற்றிருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக இப்பயுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ நல்லா தெளிவாக கேட்டுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பிஓவில் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாலே நீங்கள் மினிமமாக ஒரு 20,000 ஃபிக்ஸ் பண்ணிங்க, 20,000 to 25,000, ரைட்? ஸோ அட்லீஸ்ட் ஒரு 15 to 25,000 இந்த ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. இது யாரால முடியுமோ அவங்க மட்டும்தான் கண்டினியூ பண்ண போகிறீங்க. அப்படி முடியாதவங்கலாம் என்ன பண்ணணும், எப்படி ரீஃபண்டபிள், எல்லாருக்குமே தான் ரீஃபண்டபிள், எல்லாருக்குமே தான் சேலரி வித்ட்ராவல் கொடுக்க போகிறோம். இங்கே நோ மோர் கொஸ்டின்ஸ். இதை பண்ண முடியுன்றவங்க கண்டினியூ பண்ணுங்கள், ரைட்? இதை நாங்கள் வைக்கிறதுக்கான ரீசன் 2 ரீசன் தான். ஸோ தெரியாது, வராது, முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள ஃபில்டர் பண்ணுறதுக்காகவும், நம்ம என்ன சொன்னாலும் அதை குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிற இந்த பீப்புளையும் எடுத்துட போகிறோம். அது எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை நான் அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், ரைட்? ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி மாற்றிருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 monthsலேயே அது 23,000 கிடைச்சிரும். அதுதான். ஸோ நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது நைட்டு கமாண்டர்ஸ் கூட லைவ் வச்சதுக்கு அப்புறமா அதை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, ஒரு 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15,000 ப்ளஸ் ஒரு 3,000 உங்களுக்கு ரிட்டர்ன் வித்தின் 3 monthsல உங்களுக்கு கிடைக்கும், ரைட்? 3 monthsக்கு அப்புறம் அது உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் கிடைச்சிரும், ரைட்? இதே மாதிரி எவ்ரி 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் உங்களுக்கு அது கிடைச்சிக்கிட்டே இருக்குமா. இந்த மாதிரி இயர்லி 4 times இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் அது ஒரு பிஸ்னஸாக மாற்றிருக்கும், ரைட்? இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம். பட் ஆனால் இது கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறத மஸ்ட்டாக மாற்றிருக்கும். ஸோ இதை பண்ணுறதுனால அந்த கம்பெனிங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கஸ்டமர்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நீங்கள் மட்டும் கஸ்டமராக இருக்க மாட்டீங்க, இந்த கான்செப்டில் நீங்கள் மட்டும் கஸ்டமராக இருக்க மாட்டீங்க, நிறைய கஸ்டமர்ஸ். ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், எஸ்பிஓவில் மற்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கும் நமக்குமான வித்தியாசமே, எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிலையும் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க, வியூஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஓகே. பட் இங்கே கேரண்டட் சேல்ஸ். ஏன்னா மாத சம்பளம் கொடுக்குறோம்ல, மாத சம்பளம் மட்டும் வேணும், நான் வாங்குற பொருட்கள்லாம் போய் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் வாங்குவோன்னா எப்படி, ரைட்? நம்மளுடைய கிளைண்ட்ஸ் யாரோ, நமக்கு யார் மாதம் வருமானத்தை கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட தான் அந்த பொருளை வாங்கணும்ல, ரைட்? ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த கேரண்டட் சேல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கேரண்டடாக கம்பல்சரி பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸு. பட் என்னென்னா, நீங்கள் ஒரு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 23,000 ரூபாவா ரிட்டர்ன் கிடைக்கும். 15,000 ரூபா, ஒரு 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். எவ்ரி 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் மறுபடியும் அகைன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு 3,000 நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப கிளியரான பாயிண்ட், ரொம்ப தெளிவாக பார்த்துங்க. எஸ்பிஓவில் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னாலே கம்பல்சரி 15,000 to 20,000 இல்லை 25,000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இது ஒரு 5 daysக்கு அப்புறம் அதை பற்றின டீட்டெயில் அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு தான் கமாண்டர்ஸ் கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் ஸோ இதை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் பண்ணலாம்னு நினச்சோம். பட்டு வேணாம் சார், நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க, 30,000 வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம், முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்மியாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு அவங்க ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணே ஆகணும்னு கண்டிஷனாக கொடுக்கறதுக்கு பதிலாக இதன் மூலியமாக ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்கலாம், ரைட்? இப்போ ப்ராடக்ட் ரிவ்யூ எப்படி பண்ணால் உங்களுக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அந்த மாதிரி இதன் மூலிமா என்ன ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் மைக்ரோடாஸ்க் ஒர்க்கரில் இருக்கீங்க, இந்த 4 monthsக்கு வந்து 2,000 தான் வாங்க முடியும், ரைட்? 4 monthsக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்கன்னா இதன் மூலிமா ஒரு 3,000 கிடைக்கும், ரைட்? ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கும். அதுக்கான அப்ரூவல் அந்த கம்பெனி நமக்கு எப்படி இப்போ இன்றைக்கி தான் சென்ட் பண்ணியிருக்கும், நாளைக்கு ஒரு நாள், அப்புறம் சாட்டர்டே சண்டே லீவ் வந்துடும். ஸோ மண்டே டியூஸ்டேவில் தான் நமக்கு இதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அவங்க ஓகே பண்ணலாம், எங்களால் அந்த அளவுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பர்சன்டேஜ் தான் அதை நம்ம கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி பண்ணலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ எப்படி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தனோ அதே மாதிரி இதுவுமே உங்களுக்கு அந்த கூப்பன் இன்கமுமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன், ஓகே, ரைட்? அது ஒரு 5 days ஆகும், ரைட்? அடுத்த இமேஜை பார்க்கலாம். ஓகே டீம் மெம்பர்ஸ், ஸோ லாஸ்ட் ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெளிவாக கேட்டுருங்க. ஏன்னா நீங்கள் எஸ்பிஓவில் இருக்க போகிறீங்களா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதே அதில் கொடுத்துருக்குற அந்த பாயிண்ட் தான். ஏன்னா எஸ்பிஓவில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ உடனடியாக பண்ண சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் மந்த், உடனடியானா இப்போவே கிடையாது,
நெக்ஸ்ட் மந்த் நம்ம ரீஃபண்டபிள் பேமெண்ட்லாம் ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பண்ண சொல்லுவாங்க. அதை நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனியோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண சொல்லுவாங்க. அதுலேயுமே ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது. ஸோ அதையுமே சொல்லியிருக்கோம். லாஸ்ட் ஆடியோ கேளுங்க. ரைட், அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் எப்படி கொண்டு வந்தோம், இப்போ என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கிளியராக இருங்க. இந்த இமேஜில் இருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். ஸோ எஸ்பிஓவில் என்ன ரீசன், லீகல் ரீசன்ஸ்க்காக ஒரு 2 விஷயத்தை எடுத்தாச்சு, கம்பல்சரி எடுத்தாச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த எஸ்பிஓ அப்கிரேட் இன்கம், அதாவது நான் சில்வரில் ஜாயின் பண்ணுறேன், கொஞ்சம் பேர் ரெஃபர் பண்ணிவிட்டு நான் கோல்டுக்கு மாறிடுறேன், டைமண்டுக்கு மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு ப்ரொசீஜர். நான் இத்தனை பேரை சேர்த்து விட்டால் என்னுடைய வருமானம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுக்குறீங்கனாலே அது இல்லீகல். அது அந்த மாதிரி கொடுக்கவே கூடாது. ஸோ அதை முதலே தூக்க சொல்லிட்டாங்க. நாமளும் அதை ஃபஸ்ட்டே அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம்தான். பட் இன்ட்ரோ போனஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தோம். பட் இன்ட்ரோ போனஸுமே கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது லெவல் பேஸ்ட் இன்கம் தான். நம்ம ஒரு 3 லெவலுக்கு வச்சுருந்தோம். அது இல்லை 3 லெவல் வேணாம், ஒரு லெவல் மட்டும் கொடுத்துக்கிறனாலுமே. ஸோ எப்பயுமே இந்தியாவில் எது அலௌடுனா, நீங்கள் ரெஃபரல் கொடுக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் வேணால் ரெஃபர் பண்ணலாம். ஒன் டைம் அந்த ரெஃபரலுக்கான இன்கம் கொடுக்கலாம். பட் அந்த ரெஃபரலை பேஸ் பண்ணி நீங்கள் இத்தனை ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம், ரைட், ரெஃபரல் இன்கமையும் தாண்டி எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இன்கமையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. நம்ம இப்போ வரைக்கும் இன்ட்ரோ போனஸ் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சொல்லியிருந்தோம் கொடுக்குறதா, பட் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸ்டார்ட் பண்ணாமலே போயிடுச்சு. எஸ்பிஓட ஒரு யூனிக் ஆப்ஷன்ஸ்னே சொல்லலாம். இதுக்கெல்லாம் சட்டத்தில் இடமில்லை. அப்படிங்கும்போது நம்ம அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அது இருந்தால் அது நிறைய பிரச்சனைகள் உருவாக்குது. இந்த கான்செப்டே இருக்கக்கூடாது. பட் இப்போ எஸ்பிஓவில் ரெஃபரலே கிடையாது, நியூ ஜாயினிங்கே கிடையாதுன்னும் போது, இருக்கிறவங்களையும் வெளியே அனுப்புறன்னும் போது கொஸ்டின்ஸே கிடையாது எஸ்பிஓவில். ரைட், இப்போ கூட பிளான் கொடுத்துருக்கோம். இந்த பிளான் பிடிக்கல எனக்கு அப்படிங்கிறவங்க வெளியே போகலாம். எல்லாருமே யாராக இருந்தால் என்ன இருக்குது, ரைட். ரீஃபண்டபிள் கொடுக்க மாட்டேன்ற ஆப்ஷனே கிடையாது எஸ்பிஓவில். தாராளமாக வாங்கிக்கோங்க. ரைட், ஒர்க் பண்ண பேமெண்ட்டும் வாங்கி அத்தனை பேரும், எவ்ரிபடி, ரைட். ஸோ எங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஓகே, இங்கே அடுத்த பாயிண்ட், 3rd பாயிண்ட் போடுற பார்த்தலாம். இங்கே எப்படி இருக்கணும், ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும்னா, அவங்க ஒரு ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் மூலியமா அந்த கம்பெனிக்கு ஒரு இன்கம் வரணும். அந்த இன்கம்ல இருந்து ஒரு ப்ராஃபிட்ல இருந்து தான் அந்த அவங்களுக்கான இன்கமை அவங்களுக்கான சேலரி கமிஷனை கொடுக்கணும். சேலரியோ கமிஷனோ அது என்னவோ அதை நீங்கள் கொடுக்கணும். ரைட், ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் மூலியமாக தான் இன்கம். நான் இதை அடிக்கடி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கம்மிங் எஸ்பிஓவில் நீங்கள் டீம் கொடுத்துட்டா போதும், டீமை பேஸ் பண்ணி இன்கம், டீமை பேஸ் பண்ணி இன்கம் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இன்கம் இருக்குமே தவிர, ஸோ உங்களுடைய இன்கம் நீங்கள் மட்டும் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. இப்போ மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் 2000 ரூபாய், சரிங்க. இப்போ ஒரு 1500 ரூபாய் ஏதோ ஒரு உங்கள் வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் ரிவ்யூ யூனிட்ல அவைலபிளாக இருக்குது, எஸ்பிஐ ரிவ்யூ யூனிட்ல அவைலபிளாக இருக்குது. அந்த பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 ரூபாவோ 200 ரூபாவோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 5000 ரூபாய் பொருள் ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு 500 ரூபாவோ 750 ரூபாவோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம். இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ண முடியும் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய இன்கமை நீங்கள் தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர, பேசிக்காக ஒரு சேலரின்னு மந்த்லி ஒரு 10,000 கொடுத்துட்டு போகிறோம், ரைட். அதையும் தாண்டி உங்களுடைய இன்கம் அதிகப்படுத்துறதுன்றது உங்கள் கையில் தான் இருக்கே தவிர உங்களுடைய டீம் கையில் கிடையாது. இங்கே டீமை பேஸ் பண்ணி எந்த ஒரு இன்கமும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தாலே உங்களுடைய டீம் கவுண்ட்டை பேஸ் பண்ணி, டீமை பேஸ் பண்ணி, லெவலை பேஸ் பண்ணி அப்படி கொடுத்தாலே அது கம்பல்சரி அஃபென்ஸு. அது லீகல் கிடையாது இந்தியாவில், ரைட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி பஞ்சாயத்தே தேவையில்லை. எதுக்கு வம்பு அப்படின்றது தான், ரைட். ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் டீமை பேஸ் பண்ணியோ, லெவலை பேஸ் பண்ணியோ, நியூ ஜாயினிங்கை பேஸ் பண்ணியோ கிடையாது. அதுக்காக நம்ம ஒர்க் பண்ண போகிறதும் கிடையாது. அவங்க ஜாயினிங்னு ஒன்று வந்தால் தான் நமக்கு வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, உங்கள் மூலியமா உங்களை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னா தான் அடிக்கடி சொல்லலையா, உங்களை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் யூஸ் பண்ணலாம். என்னென்ன பிஸ்னஸ், என்னென்ன கம்பெனிங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு மீடியம், உங்களை வச்சு எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாம். எல்லா பிஸ்னஸுக்கும் ப்ரொமோஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா அதுதானே. டிஜிட்டலில் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம்.
நியூஸ் பேப்பரில் மார்க்கெட்டிங் பண்ணோம், போஸ்டரில் மார்க்கெட்டிங் பண்ணோம், வீடாக போயிட்டு ஒரு பர்சன் மார்க்கெட்டிங் பண்ணார். இப்போ டிஜிட்டலாக அதை மார்க்கெட் பண்ணுறோம். ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அதை டிஜிட்டலாக மார்க்கெட் பண்ணுறோம். நிறைய பேர் இப்போ எஸ்பிஓக்கு மெயில் லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், இந்த பிஸ்னஸுக்கு எங்களுடைய இந்த கிளாஸஸ் சேல் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் வச்சுருக்கேன், இதை நீங்கள் சேல் பண்ணி கொடுங்க, இவ்வளோ மார்ஜின்ஸ், நீங்கள் அது என்ன மார்ஜின்ஸ்ன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். யார்கிட்ட என்ன பிஸ்னஸ் என்ன சர்வீசஸ் ப்ராடக்ட் இருந்தாலுமே அது நியாயமான ப்ராடக்ட் நியாயமான சர்வீசஸாக இருக்குது அப்படின்னா தேவையில்லாத எதுவும் இல்லாத, ஸோ அது கண்டிப்பாக எஸ்பிஓ எடுத்து சேல் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். அதை சேல் பண்ணி கொடுக்கும் போது அங்கேருந்து ஒரு கமிஷன் வரப்போது, அந்த கமிஷனில் ஒரு 20% பிடிச்சிக்க போகிறோம். அதில் டிடிஎஸ் கட்டிட்டு பேலன்ஸ் எஸ்பிஓக்கு தான். நம்ம சோசியல் சர்வீஸ் கண்டிப்பாக பண்ண போகிறதே கிடையாது. சரியா? ரைட். ஸோ ஒர்க் பேஸ்டு இன்கம் அலோடுன்னு சொல்லியாச்சு. நம்ம அதை மட்டும்தான் இங்கே பண்ணுறோம். மற்ற ரெண்டையும் கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் 2 விஷயம் தாங்க. கேரண்டட் சேல்ஸ் அவங்களுக்கு தேவை. ரைட். ஏன்னா அவங்க கொஞ்சம் நஞ்சம் எஸ்பிஓ மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. இப்போ நீங்கள் பே பண்ணியிருக்கிற மொத்த அமௌண்ட்டும் அவங்க மூலியமாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ரைட். அவங்க நமக்கு ரீஃபண்டபிள் கொடுக்கறதுக்கு அவங்க தான் நம்ம கொடுக்க போகிறாங்க. அதுக்கான ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஒர்க்குக்கான இன்கம் தான் வரப்போது. நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம், எஸ்பிஓ கொஞ்சம் இது அதையும் மாற்றி எடுத்து வச்சு கொஞ்சம் கொடுத்துரும். ரைட். எல்லாருக்குமே ரீஃபண்டபிள் கொடுக்கறதுக்கும் சரி, பெண்டிங் இருக்கிற பேமெண்ட்டு, நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ண மந்த்லி இன்கம் எல்லாமே அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க கேரண்டீடாக ஒரு சேல்ஸ் கேட்குறாங்க. வெறும் லீட்ஸும் வியூஸும் மட்டும் அவங்களுக்கு போதாது. லீட்ஸ் மீன்ஸ் நம்ம எதை சொல்லுவோம்னா, ஒரு கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் எடுத்து சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு கொடுத்துருவோம். இவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில் இது அப்படின்னு கொடுத்துருவோம். அதோட முடிச்சு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் லீட்ஸ்னா நம்ம இப்போ எதை சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ரிக்வஸ்ட் மாதிரி கொடுப்போம், இல்லை அதை கிளிக் பண்ணுவோம். இப்போ எல்லா ஃபேஸ்புக்லேருந்து கூகுள்லேருந்து எல்லா கம்பெனியுமே அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் ஒரு அமேசானில் போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிவிட்டு யூடியூப்பில் வந்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும். அங்கேருந்து இங்கே இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிடும். அதான் லீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் ஆகிடும். இதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே தான் வந்து நிற்கும். ரைட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே போனோம்னா அதில் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ரைட். ஸோ அவங்க கேரண்டீடாக சேல்ஸ் கேட்குறாங்க. அப்போ முதல் சேல்ஸே நம்மளுடையதாக தான் இருக்கணும். ரைட். அது ரூல்ஸ் படி பார்த்தோம்னா நம்ம கம்பெனி ஆக வேண்டியது. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இருக்குது, ஆனால் இல்லைன்ற கான்செப்டில் தான் இருக்குது. பட் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணணும். அவங்க எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா 6 மந்த்துக்கு அப்புறம் அதில் ஒரு மேஜர் டைரக்டராக எஸ்பிஓவில் இருக்கிற டைரக்டரும் அதுக்குள்ளே இருப்பாங்க. அப்படி போகும்போது நமக்கான பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கான அந்த சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் டார்கெட்டும் கூட. கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ எஸ்பிஓ கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன், மக்கள் பாதிக்கப்படவும் கூடாது அதிகமாக. ரைட். இங்கே எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் லாஸஸே கிடையாது. பிளான் பிடிக்கல அப்படின்றவங்க தாராளமாக ரிட்டர்ன் எடுத்துக்கலாம், ஒர்க் பண்ண பேமெண்ட் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து எஸ்பிஓ மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண சொல்கிறாங்க, வாய்ப்பே இல்லை, என்னால் பண்ணவே முடியாது, நம்பவே மாட்டேன். தாராளமாக வெளியே போங்க. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி சொல்கிறேன்னு. பட் எஸ்பிஓக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நாம் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணணும். அதுவும் லீகலாக என்ன கொடுத்துருக்காங்களோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், எஸ்பிஓவாலையும் தாராளமாக பயங்கரமான பிளான்லாம் போட்டு பயங்கரமாக ஜாயினிங் வர வச்சு அதை வச்சு பேமெண்ட் கொடுக்குறது அதெல்லாம் பண்ண முடியும். நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை அது வேலை. ஓகே. நம்மளுடையது பிஸ்னஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு தேவையானது என்ன, ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ். அதுக்குள்ளே இறங்குறோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக இருக்கணும். அவங்க கேட்டுக்கிற 2வது விஷயம் டைம் பர்ஃபார்மன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கு இல்லையா, எஸ்பிஓவில் கொடுக்குறோம், நம்ம ஒரு அனௌன்ஸ் பண்ணால் அது ரீச் ஆகிறதுக்கு 10 நாள் இருக்கு இல்லையா. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு விஷயம் ஒரு புதுசாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம், ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம்னா எங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸில் ரீச் ஆகணும்னா 24 ஹவர்ஸில் கண்டிப்பாக ரீச் ஆகணும். 24 ஹவர்ஸில் அது அத்தனை பேருக்கு போய் சேரணும். அத்தனை பேருக்குனா உங்களுக்குள்ளே போய் சேர்றது போதில் நீங்கள் அது மற்றவங்களுக்கு இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்து இதை வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னா, இங்கே இருக்கிற 2 லட்சம் பேர் நம்ம மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருக்கோம் மைக்ரோ டாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் 2 லட்சம் பேர் வருவாங்க. பட் எங்களுக்கு ஒரு 50,000 1 lakh வந்தாலே போதும் தான், அதிகபட்சம். அதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம 2 லட்சம்னு வச்சுக்கோங்க. 2 லட்சம் பேருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்லேயும் வித்தின் 24 ஹவர்ஸில் அந்த இமேஜ், அந்த கம்பெனியோட இமேஜ் ஷேர் ஆகிருக்கும். அவ்வளோதான் அவங்க எதிர்பார்க்குற விஷயம். அது இப்போ இருக்கிறவங்களால பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியாது இது. ஏன்னா இங்கே எல்லாருமே எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கா தோணுச்சுன்னா அவங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்ம டுடே டாஸ்கில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், என்றைக்குமே 100% ரிசல்ட் வந்ததே கிடையாது. டுடே டாஸ்கில் 100% ஆக்டிவாக இருக்கிற எல்லாருமே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு ரிசல்ட் வந்ததே கிடையாது. 100 ஏன் 80% வந்தது கிடையாது. ரைட்டு. ஒரு 70%, 60%, எப்பயாச்சும் ரேராக தான் ஒரு 90% வரைக்கும் போகும். அந்த மாதிரி இருந்தால் செட் ஆகாது இல்லையா. ஸோ ரைட்.
ஸோ அவங்களுக்கு டைம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. இங்கே அப்போ நம்ம கொஞ்சம் பேர் பிரேக்கப் பண்ணி வர்றது சரியாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை, ஆப்ஷன்ஸ் இல்லை. நிறைய பேர் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்தாங்க. ஸோ எஸ்பிஓ ரூம் கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்தாங்க. நாங்கள் இந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் தான். நான் உங்களை குறை சொல்கிறேன்லாம் இல்லை. இன்றைக்கி வரைக்குமே ஒன்றும் இல்லை, ஒரு மெயில் லாஸ்ட்டாக ஒரு மெயில் ஒரு இமேஜ் இந்த எஸ்பிஓ பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி ஃபஸ்ட்டு இமேஜ் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் ஒரு மெயில் ஐடி பார்த்த உடனே மெயில் போட ஆரம்பிச்சிடுறீங்க. அது என்ன ஏது? அதில் வந்து பிரான்ச் மேனேஜருக்கு எனக்கு ஒர்க் கொடுக்கணும். இப்போ லைவாக பார்த்துட்டு தானே பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு பிரான்ச் மேனேஜருக்கு நான் எலிஜிபிளாக இருக்குன்னா அது கரெக்ட் அமௌண்ட்டை நம்ம ஒர்க் பண்ணி வாலெட்டில் வச்சுருக்க அமௌண்ட்டை வாங்கிக்கணும், நம்ம ரிலீவ் ஆகிடலாம், நான் கண்டிப்பாக போயிடுவேன். ஏன்னா கரெக்டாக ஜென்யூனாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கண்டினியூ பண்ணுவாங்க எஸ்பிஓவில் அப்படிங்கிறது. ஸோ நான் கீழே ஒரு போல் கொடுக்குறேன், ரைட்? ஸோ எப்போ கொடுக்குறேன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொடுக்குறேன். ஓரளவுக்கு ஆடியோலாம் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த போலை செலக்ட் பண்ணுங்கள், ஓகே? ஸோ எப்பயும் போல வைக்கிறதா நம்ம ஒரு பிளான் கொண்டு வரோம்னா, ஏன்னா எங்கள் பிளான்லலாம் எந்த சொதப்பலுமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் டிசைட் பண்ணி பேசி முடிச்சுட்டு டிசைட் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்கோம், ரைட்? எங்கே எது பிரச்சனையாக இருக்கும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ உடனே பண்ணணும், ஆகஸ்ட் மந்தே பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக ஆகஸ்ட் மந்தில் தான் பண்ண சொல்லுவாங்க. ஆகஸ்ட் மந்தில் நாம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த ரெஃபரல் அந்த ரீஃபண்டபிள் சேலரிலாம் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போ தான் நம்ம ஏன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாம் இருக்காது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அங்கே பே பண்ண சொல்கிறது, அங்கே அந்த கூப்பன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனேலாம் ஏன்னா நம்ம இன்றைக்கி தான் முடிவு பண்ணியிருக்கோம், அதுக்கான வேலைகள்லாம் அவங்க பண்ணணும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் எப்படியா இருந்தாலும் மேபி எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும், அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும், ரைட்? ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. அது எப்படின்னா நம்ம மெர்ச்சன்டைசர் கான்செப்டில் எப்படி ஒர்க் பண்ணீங்களோ அப்படி தான் அது, ரைட்? மெர்ச்சன்டைசர் கான்செப்டில் அந்த இன்கம் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் கிடைச்சதோ அதே கான்செப்டில் தான் இங்கே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாரும் பண்ணணுன்ற கண்டிஷன் வைக்கிறதுக்கான காரணம் கொஞ்சம் டீமை குறைக்கணுன்றது தான். நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அது எனக்குமே புரியுது. நேற்றுமே நிறைய நாங்கள் உட்காந்து இதே 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் லைவ் பேசியிருந்தோம் கமெண்டர்ஸ் கூட. ஸோ ஆப்ஷன்ஸ் டீமை கம்மி பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன்ஸே இல்லை, நிறைய ட்ரை பண்ணியாச்சு, நிறைய ஆப்ஷன்ஸை யோசிச்சு நம்ம இப்படி பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் டீம் கம்மியாகும். டீம் கம்மியானால் மட்டும்தான் நம்மளால் எஸ்பிஓன்ற அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டை கொடுக்க முடியும் கிளைண்ட்ஸுக்கு. கிளைண்ட்ஸுங்க நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எடுத்துக்கலாம், மறுபடியும் கூட எடுத்துக்கலாம். ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஃப்யூச்சரில் எடுக்கிற ஐடியாஸும் கிடையாது. மேபி ஆப்ஷன் இருந்ததுன்னா மேபி கொண்டு வரதுனா அப்போ பார்த்துக்கலாம். பட் நமக்கு தேவை ஒரு ஸ்டாண்டர்டாக எஸ்பிஓ கொண்டு போனோம்னா கொஞ்சம் டீம் மெம்பர்ஸை கரெக்டான பீப்புள்ஸ் மட்டும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒர்க் பண்ணுறவங்க. எத்தனையோ பேர் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓவில் நிறைய ரிப்போர்ட் எடுத்தாச்சு, இந்த சர்வே நிறைய எடுத்தாச்சு. எனக்கு எஸ்பிஓனா என்னன்னு தெரியாதவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களே, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் மீனிங்கே தெரியாது அவங்களுக்கு. மேபி ஏன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், இதுக்குள்ளே போகணும், இதை செலக்ட் பண்ணணும், அவங்க அது மட்டும்தான் தெரியும். அதை வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த கம்பெனிக்கு தேவையான கேரண்டீட் சேல்ஸை கொண்டு வர முடியாது. இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டலில் அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சனாக ஓரளவுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும், சொல்கிறத புரிஞ்சுக்கிற நாலேஜ் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் இங்கே கொஞ்சம் பேர் இல்லை. ஒரு 30 to 40% பீப்புள் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் தான் எஸ்பிஓ சொல்கிற விஷயங்கள். அவங்க எப்படி எஸ்பிஓவில் இப்போ ஸ்டாஃபாக இருக்க முடியும்? எல்லாருக்கும் மாதம் 10,000 கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மாதம் 10,000 ரூபாய்க்கு நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட் அப்படிங்கிறது அதிகபட்சம் 30 minutes per week, அவ்வளோதான். 30 minutes per வீக்குக்கு மந்த்லி 10,000ன்றதுல ரொம்ப அதிகம். ஆனால் ஏன் அந்த அளவுக்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் அந்த அப்படின்னா, ஏன்னா நம்ம லைட்டாக சோசியல் மைண்டட், அவ்வளோதான். எல்லாத்தையும் நாமளே வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ரீசன் தான். ஸோ டீட்டெயிலாக எல்லா ஆடியோவையும் கேட்டு முடிச்சுட்டு டிசைட் பண்ணி குரூப்புக்குள்ளேயே மாற்றி மாற்றி கற்றுக்காதீங்க. விருப்பம் இருக்கிறவங்க கண்டினியூ, விருப்பம் இல்லாதவங்க நாட் கண்டினியூ, கெட் யுவர் ரீஃபண்டபிள் அண்டு ஒர்க்கிங் சேலரி, அவ்வளோதான். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு பக்கமாக பேசிக்கிட்டு எதுவும் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க. அதனால் எந்த யூஸஸும் கிடையாது. நிறைய யோசிச்சு நிறைய முடிவுங்களுக்கு அப்புறம் நமக்கு கம்பெனி ஃபஸ்ட்டு நிற்கணும், கம்பெனிக்கு தேவையான கிளைண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் ஸ்டாஃப்ஸுங்களை மட்டும் மெம்பர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம மாதம் 500 ரூபாய் கொடுக்குறேன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த 4 மாதம் 2,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இந்நேரம் ஒரு பெரிய பொருள் இப்போ 2,000 தானே அது எப்படி பத்தும்
அப்படின்னு ஒரு பெரிய பொருள். இப்போ இதெல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு, ரைட்? பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்கணும், இவ்வளோ டர்ன் ஓவர் தான் இருக்கணும், நிறைய ரூல்ஸ் இருக்கு, ரைட்? இந்த மாதிரி தான் இருக்கணும்னு அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணணும். எல்லாத்தையும் எஸ்பிஓ பார்க்கணும். பீப்புளை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி க்ரோத் ஆகாது. ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸை மட்டும் பார்த்தோம்னா கம்பெனி க்ரோத் ஆகுது. ரிஸ்க் எஸ்பிஓ மட்டுமே எப்பயுமே எடுக்கக்கூடாது. ஒரு சில டைமில் இப்போ லாஸ்ட்டாக இன்னைக்கு ஒரு இமேஜ் கூட வீடியோ கூட பார்த்துருந்தேன் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில். ஒரு படியாக தாண்டி போகிற மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ அது நிறைய மேட்ச் ஆச்சு. ரிஸ்க் எப்பயுமே எஸ்பிஓ மட்டும் எடுக்கக்கூடாது. எஸ்பிஓ மெம்பர்ஸும் எடுத்தால் தான் மந்த்லி 10,000 அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. வெறும் வீக்லி ஒரு 30 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு டாஸ்க் இருக்கும். மந்த்லி 10,000 கேரண்டீடாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளோ சாதாரணமாக கிடைச்சிடாது. அதுக்கான ரிஸ்க் தான் நம்ம இந்த 4 மாதம் ட்ரைனிங் பீரியடில் ஒர்க் பண்ணுறதும். நம்ம இப்போ இந்த சுச்சுவேஷனில் மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி ஒரு இன்கம் இருக்குது, அது ஒரு பிஸ்னஸாக தான் பண்ண போகிறீங்க. மறுபடியும் அந்த ஃபண்டை வச்சு கரெக்டாக போய் சேரும். இல்லைன்னா எப்போ கொடுக்குறேன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொடுக்குற ஓரளவுக்கு ஆடியோலாம் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த போலை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ எப்பயும் போல வைக்கிறதா நம்ம ஒரு பிளான் கொண்டு வரோம்னா, ஏன்னா எங்கள் பிளான்லலாம் எந்த சொதப்பலுமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் டிசைட் பண்ணி பேசி முடிச்சுட்டு டிசைட் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்கோம், ரைட்? இங்கே எது பிரச்சனையாக இருக்கும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ உடனே பண்ணணும், ஆகஸ்ட் மந்தே பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக ஆகஸ்ட் மந்தில் தான் பண்ண சொல்லுவாங்க. ஆகஸ்ட் மந்தில் நாம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த ரெஃபரல், அந்த ரீஃபண்டபிள் சேலரிலாம் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போ தான் நம்ம, ஏன்னா ஸ்டார்ட் பண்ண உடனேலாம் இருக்காது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அங்கே பே பண்ண சொல்கிறது, அங்கே அந்த கூப்பன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனேலாம் ஏன்னா நம்ம இன்றைக்கி தான் முடிவு பண்ணியிருக்கோம், அதுக்கான வேலைகள்லாம் அவங்க பண்ணணும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் எப்படி இருந்தாலும் மேபி எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும், அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும், ரைட்? ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. அது எப்படின்னா நம்ம மெர்ச்சன்டைசர் கான்செப்டில் எப்படி ஒர்க் பண்ணீங்களோ அப்படி தான் அது, ரைட்? மெர்ச்சன்டைசர் கான்செப்டில் அந்த இன்கம் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் கிடைச்சதோ அதே கான்செப்டில் தான் இங்கே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாரும் பண்ணணுன்ற கண்டிஷன் வைக்கிறதுக்கான காரணம் கொஞ்சம் டீமை குறைக்கணுன்றது தான். நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அது எனக்குமே புரியுது. நேற்றுமே நிறைய நாங்கள் உட்காந்து இதே 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் லைவ் பேசியிருந்தோம் கமெண்டர்ஸ் கூட. ஸோ ஆப்ஷன்ஸ், டீமை கம்மி பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை, நிறைய ட்ரை பண்ணியாச்சு. நிறைய ஆப்ஷன்ஸ் யோசிச்சு நம்ம இப்படி பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் டீம் கம்மியாகும். டீம் கம்மியானால் மட்டும்தான் நம்மளால் எஸ்பிஓன்ற அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டை கொடுக்க முடியும் கிளைண்ட்ஸுக்கு. கிளைண்ட்ஸுங்க நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எடுத்துக்கலாம், மறுபடியும் கூட எடுத்துக்கலாம். ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஃப்யூச்சரில் எடுக்கிற ஐடியாஸும் கிடையாது. மேபி ஆப்ஷன் இருந்ததுன்னா மேபி கொண்டு வரதுனா அப்போ பார்த்துக்கலாம். பட் நமக்கு தேவை ஒரு ஸ்டாண்டர்டாக எஸ்பிஓ கொண்டு போனோம்னா கொஞ்சம் டீம் மெம்பர்ஸை கரெக்டான பீப்புள்ஸ் மட்டும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒர்க் பண்ணுறவங்க. எத்தனையோ பேர் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓவில் நிறைய ரிப்போர்ட் எடுத்தாச்சு, இந்த சர்வே நிறைய எடுத்தாச்சு. எனக்கு எஸ்பிஓனா என்னன்னு தெரியாதவங்களும் அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அதாவது நம்ம பே பண்ண அமௌண்ட்டை நம்ம ஒர்க் பண்ணி வாலெட்டில் வச்சுருக்கிற அமௌண்ட்டை வாங்கிக்கணும், நம்ம ரிலீவ் ஆகிடலாம், நான் கண்டிப்பாக போயிடுங்க. ஏன்னா கரெக்டாக ஜென்யூனாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கண்டினியூ பண்ணுவாங்க எஸ்பிஓவில் அப்படிங்கிறது. ஸோ நான் கீழே ஒரு போல் கொடுக்குறேன், ரைட்? ஸோ எப்போ கொடுக்குறேன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொடுக்குற ஓரளவுக்கு ஆடியோலாம் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த போலை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எப்பயும் போல் வைக்கிறதா நம்ம ஒரு பிளான் கொண்டு வரோம்னா, ஏன்னா எங்கள் பிளான்லலாம் எந்த சொதப்பலுமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் டிசைட் பண்ணி பேசி முடிச்சுட்டு டிசைட் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்கோம், ரைட்? இங்கே எது பிரச்சனையாக இருக்கும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ உடனே பண்ணணும், ஆகஸ்ட் மந்தே பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக ஆகஸ்ட் மந்தில் தான் பண்ண சொல்லுவாங்க. ஆகஸ்ட் மந்தில் நாம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த ரெஃபரல், அந்த ரீஃபண்டபிள் சேலரிலாம் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போ தான் நம்ம, ஏன்னா ஸ்டார்ட் பண்ண உடனேலாம் இருக்காது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டாஃப்ஸுங்களை மட்டும் மெம்பர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கான்செப்டில் எப்படி ஒர்க் பண்ணீங்களோ அப்படி தான் அது, ரைட்? மெர்ச்சன்டைசர் கான்செப்டில் அந்த இன்கம் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் கிடைச்சதோ அதே கான்செப்டில் தான் இங்கே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாரும் பண்ணணுன்ற கண்டிஷன் வைக்கிறதுக்கான காரணம் கொஞ்சம் டீமை குறைக்கணுன்றது தான். நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அது எனக்குமே புரியுது. நேற்றுமே நிறைய நாங்கள் உட்காந்து இதே 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் லைவ் பேசியிருந்தோம் கமெண்டர்ஸ் கூட. ஸோ ஆப்ஷன்ஸ், டீமை கம்மி பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை, நிறைய ட்ரை பண்ணியாச்சு. நிறைய ஆப்ஷன்ஸை யோசிச்சு நம்ம இப்படி பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் டீம் கம்மியாகும். டீம் கம்மியானால் மட்டும்தான் நம்மளால் எஸ்பிஓன்ற அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டை கொடுக்க முடியும் கிளைண்ட்ஸுக்கு. கிளைண்ட்ஸுங்க நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எடுத்துக்கலாம், மறுபடியும் கூட எடுத்துக்கலாம்.
ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணலாம், ஃபியூச்சரில் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஃபியூச்சரில் எடுக்கிற ஐடியாஸும் கிடையாது. மேபி ஆப்ஷன் இருந்ததுன்னா மேபி கொண்டு வரதுனா அப்போ பார்த்துக்கலாம். பட் நமக்கு தேவை ஒரு ஸ்டாண்டர்டாக எஸ்பிஓ கொண்டு போனோம்னா கொஞ்சம் டீம் மெம்பர்ஸை கரெக்டான பீப்புள்ஸ் மட்டும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒர்க் பண்ணுறவங்க. எத்தனையோ பேர் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா, எஸ்பிஓவில் நிறைய ரிப்போர்ட் எடுத்தாச்சு, இந்த சர்வே நிறைய எடுத்தாச்சு. எனக்கு எஸ்பிஓனா என்னன்னு தெரியாதவங்களும் அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களே, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் மீனிங்கே தெரியாது அவங்களுக்கு. மேபி ஏன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், இதுக்குள்ளே போகணும், இதை செலக்ட் பண்ணணும், அவங்க அது மட்டும்தான் தெரியும். அதை வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த கம்பெனிக்கு தேவையான கேரண்டீட் சேல்ஸை கொண்டு வர முடியாது. இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டலில் அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சனாக ஓரளவுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும், சொல்கிறத புரிஞ்சுக்கிற நாலேஜ் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் இங்கே கொஞ்சம் பேர் இல்லை. ஒரு 30-40% பீப்புள் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் தான் எஸ்பிஓ சொல்கிற விஷயங்கள். அவங்க எப்படி எஸ்பிஓவில் இப்போ ஸ்டாஃபாக இருக்க முடியும்? எல்லாருக்கும் மாதம் 10,000 கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மாதம் 10,000 ரூபாய்க்கு நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட் அப்படிங்கிறது அதிகபட்சம் 30 minutes per week, அவ்வளோதான். 30 minutes per வீக்குக்கு மந்த்லி 10,000ன்றதுல ரொம்ப அதிகம். ஆனால் ஏன் அந்த அளவுக்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் அந்த அப்படின்னா, ஏன்னா நம்ம லைட்டாக சோசியல் மைண்டட், அவ்வளோதான். எல்லாத்தையும் நாமளே வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ரீசன் தான். ஸோ டீட்டெயிலாக எல்லா ஆடியோவையும் கேட்டு முடிச்சுட்டு டிசைட் பண்ணி குரூப்புக்குள்ளேயே மாற்றி கத்திக்காதீங்க. விருப்பம் இருக்கிறவங்க கண்டினியூ, விருப்பம் இல்லாதவங்க நாட் கண்டினியூ. கெட் யுவர் ரீஃபண்டபிள் அண்டு ஒர்க்கிங் சேலரி, அவ்வளோதான். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு பக்கமாக பேசிக்கிட்டு எதுவும் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க. அதனால் எந்த யூசஸும் கிடையாது. நிறைய யோசிச்சு நிறைய முடிவுங்களுக்கு அப்புறம் நமக்கு கம்பெனி ஃபஸ்ட்டு நிற்கணும், கம்பெனிக்கு தேவையான கிளைண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டாஃப்ஸுங்களை மட்டும் மெம்பர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம மாதம் 500 ரூபா கொடுக்குறேன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த 4 மாதம் 2,000 ரூபா கொடுக்கறதுக்கு இந்நேரம் ஒரு பெரிய பொருளி போகும். 2,000 தானே, அது எப்படி பத்தும் அப்படின்னு ஒரு பெரிய பொருளி போகும். இதெல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது, ரைட்? ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்கணும், இவ்வளோ டர்ன் ஓவர் தான் இருக்கணும், நிறைய ரூல்ஸ் இருக்குது, ரைட்டு? இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும்னு அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணணும். எல்லாத்தையும் எஸ்பிஓ பார்க்கணும். பீப்புளை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி க்ரோத் ஆகாது. ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸை மட்டும் பார்த்தோம்னா கம்பெனி க்ரோத் ஆகுது. ரிஸ்க் எஸ்பிஓ மட்டுமே எப்பயுமே எடுக்கக்கூடாது. ஒரு சில டைமில் இப்போ லாஸ்ட்டாக இன்றைக்கி ஒரு இமேஜ் கூட வீடியோ கூட பார்த்துருந்தேன் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில். ஒரு படியாக தாண்டி போகிற மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ அது நிறைய மேட்ச் ஆச்சு. ரிஸ்க் எப்பயுமே எஸ்பிஓ மட்டும் எடுக்கக்கூடாது, எஸ்பிஓ மெம்பர்ஸும் எடுத்தால் தான். மந்த்லி 10,000 அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. வெறும் வீக்லி ஒரு 30 minutes தான் நம்மளுக்கு டாஸ்க். மந்த்லி 10,000 கேரண்டீடாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளோ சாதாரணமாக கிடைச்சிடாது. அதுக்கான ரிஸ்க் தான் நம்ம இந்த 4 மாதம் ட்ரைனிங் பீரியடில் ஒர்க் பண்ணுறதும். நம்ம இப்போ இந்த சுச்சுவேஷனில் மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அதுலேயும் ஒரு இன்கம்க்கு இருக்குது. அது ஒரு பிஸ்னஸாக தான் பண்ண போகிறீங்க. மறுபடியும் அந்த ஃபண்டை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மறுபடியும் ஒரு 3,000 ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தான். இருந்தாலும் அதையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுன்ற ஒரு கண்டிஷன். இது ரெண்டும் ரிஸ்க்கு. இந்த 2,000 per month சேலரியும் இந்த 4 monthsக்கு அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமான அந்த ரிஸ்க்குமே ரெண்டுமே ரிஸ்க்கு தான். இதை எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்த டைமிங்கில் எஸ்பிஓவால் கண்டிப்பாக எந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்கள், இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதெல்லாம் இப்போ எஸ்பிஓ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பண்ணவே முடியாது. எங்களுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பேமெண்ட்டை போட முடியும், ரீஃபண்டபிளும் இருக்கிற பெண்டிங் சேலரி தான் போட முடியும். எல்லாருக்கும் உட்காந்துட்டு 15,000க்கு தேவையான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. அந்த ரிஸ்க்கை நீங்கள் தான் எடுக்க முடியும். ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில் இப்போதைக்கு எடுக்கிற ஐடியா. ஸோ இது எத்தனை பேருக்கு எப்படி போய் சேரும் அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே டீம், ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இப்போ நான் இந்த ஆடியோலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்ததுலேருந்து, ரைட்? என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் யூடியூப் வீடியோஸில்? கேமிங் ரிலேட்டடாக மற்ற விஷயங்கள் எது வேணாலும் என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்னு ஒரு கொஸ்டின்ஸ், ரைட்? அடல்ட் கண்டென்ட்டும் பார்ட் டைம் ஜாப் கண்டென்ட் மட்டும் இருக்கக்கூடாது. மற்றபடியாக நீங்கள் எதை வேணாலும் போடலாம், நோ ப்ராப்ளம், ரைட்? அது உங்கள் சேனல், உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த கண்டென்ட் வேணாலும் போடுங்க, ரைட்? அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட்டை யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் எஸ்பிஓ பேமெண்ட் கொடுக்குறாங்க, ரைட்? இது ஒன்று. சேலரி ரிக்வஸ்ட், வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்தா நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்போ வரும்?
இதில் வித்ட்ராவல் லிமிட் என்ன? வித்ட்ராவல் லிமிட்ன்றது உங்களுடைய சேலரி பர் மந்த் சேலரி என்னவோ அதுதான் வித்ட்ராவல் லிமிட். 6,000 வர வரைக்கும் வெயிட் பண்ணோம், 2-3 மாதம் சேர்த்து மொத்தமாக எடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மைக்ரோடாஸ்க் ஒர்க்கரை பொறுத்தவரைக்கும் 2,000 அப்படின்னா மந்த்லி தான் சேலரி. அதான் சொன்னேன் இல்லையா, அது அவங்களுடைய சேலரி டேட்டு அந்த 2,000 தான் பர் மந்த்னா 2,000 வந்ததும் நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் எடுத்துக்கலாம். வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்மிங் நம்ம ப்ரைவேட் லிமிடெடில் ஒர்க் பண்ணும்போது மேக்ஸிமம் 5 days, அது மேக்ஸிமம் 5 daysக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ மினிமம் 5 hours கிரெடிட் ஆகும். ஸோ அதுக்கான வேலைகள் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சது, ரைட். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் அதெல்லாம், ரைட். ஸோ நம்ம அந்த பெண்டிங் அந்த இப்போ இருக்கிற சேலரிலாம் நம்ம கொடுத்துருவோம். ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே இப்போ இருக்கிற சேலரி எல்லாருக்குமே கிரெடிட் ஆகிடும். ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் இப்போ வரைக்கும் ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்குறவங்க எல்லாருக்குமே ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே இது ஃபுல்லாக ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிடும், ரைட். ஸோ இனிமேல் இப்போ நம்ம இந்த ஒரு மாதிரி ஒரு பெரிய கண்டிஷன் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் செப்டம்பர் மந்த்துக்குள்ளே அது கிளியர் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். நம்ம ஆகஸ்ட் மந்த்லேருந்து கண்டிப்பாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுவுமே செப்டம்பர் மந்த் ரிக்வஸ்ட் கொடுப்போம். அது இப்போ ஓல்டு பேமெண்ட் மேபி ஒரு 10 days 20 days டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அது ஆஸ் யூஷுவல் பழைய ப்ராசஸில் தான் பேமெண்ட் போட போகிறோம். ஸோ பேமெண்ட் போட்டு முடிச்சு இதை வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்து 0 பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அது நியூ கான்செப்டில் ஒர்க் பண்ணுவோம். அந்த பேமெண்ட் நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது மினிமம் டைமிங் பார்த்தீங்கன்னா 5 hours அவங்களுக்கு அது கிரெடிட் ஆகணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான வேலைகளும் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அப்பப்போ அப்டேஷன் கொடுத்தது தான், அதுக்கான வேலைகளும் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சின்ன சிக்கல்கள்லாம் இருக்குது. நம்ம அதை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணது தான் சரி பண்ண முடியும், அது ஸ்டார்ட் பண்ணதும் பண்ணிவிடுவோம், ரைட். இது பேமெண்ட் ரிலேட்டடாக. ஸோ மறுபடியும் எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் எங்களால் பண்ண முடியும், அது கொஸ்டின்ஸ். இது எங்களுக்கும் ஆசையும் கிடையாது. கண்டிஷன் ஒரு சில ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் பண்ணும்போது தான் கம்பெனியை ஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா நாங்கள் மட்டும் ஸ்ட்ரிக்டான போதாது. ஸோ கொஞ்சம் மெம்பர்ஸையும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நிறைய பேர் இங்கே யாருக்கெல்லாம் பெரிய பட்ஜெட் இருக்கும்னா நான் 3 ID 4 ID 5 ID வச்சுக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும், ரைட். பட் நீங்கள் இந்த சுச்சுவேஷனை சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 3 ID 4 ID 5 ஐடிலையுமே மந்த்லி 10,000 கேரண்டிடாக உங்களுக்கு இருக்கு இல்லையா. இந்த ட்ரைனிங் பீரியட் அப்படிங்கிறதெல்லாம் 4 months எவ்வளோ குயிக்காக போகணும்னு உங்களுக்கு தெரியும், ரைட். ஸோ அது விஷயமே கிடையாது, ரைட். அதுக்கப்புறம் மந்த்லி 10,000 அப்படிங்கிறது இப்போ நீங்கள் 5 ஐடி வச்சுருக்கீங்க, 5 ஐடிலாம் எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு புலம்புறீங்க அப்படின்னா அந்த இதுதான் அதுக்கான ரிஸ்க்கு. அதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் SBO கொடுக்க போகிறது கிடையாது. அந்த பேமெண்ட்டு எதுவும் பொருளை வாங்கி ஆகணும்னு கண்டிஷன் வைக்க போகிறது கிடையாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வித்தின் 3 months மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி தான் நாங்கள் கொண்டு வர போகிறோம். அது ஒரு மண்டே டியூஸ்டே போல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும், ரைட். அது ரீசைக்கிளபிள் தான் அந்த இன்கம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மறுபடியும் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும், ரைட். அது மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ அது மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்றது நான் இல்லை ஒன் டைம் மட்டும் பண்ணால் போதுமா. ஒவ்வொரு தடவையும் நம்ம எக்ஸ்ட்ரா இன்கம் ஒரு 3,000 கிடைக்குது சார், இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை 3,000 வேணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணாமல் கூட விட்டுடலாம் இல்லையா. ஸோ இந்த கேள்விக்கான பதில் எவ்வளோ பண்ணணும், அது எப்போ எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அப்படிங்கிற இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அது என்ன கான்செப்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மண்டே டியூஸ்டே போல் அது உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதை கம்பல்சரியாக வச்சதுக்கான காரணம் 2 ரீசன் தான். அவங்களுக்கு கேரண்டட் சேல்ஸ் நம்ம கொடுத்தாகணும். இந்த மெத்தட் பண்ணால் மட்டும்தான் அது கேரண்டட் சேல்ஸு. அவங்க நம்ம பண்ணுறத இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அவங்க நமக்கு மந்த்லி கொடுக்குற இன்கம் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம், ரைட். கம்பேர் டு நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட். அதுவுமே அது அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் சேர போகிறது இல்லை. அது நான் சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மண்டே டியூஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, மறுபடியும் இப்படி காசு வாங்குறாங்க, அப்படி காசெல்லாம் கிடையாது. SBOக்கு ₹1 கூட வாங்கவே கூடாதுன்றதுக்காக தான் இந்த பிளானே ரொம்ப குயிக்காக ஃபியூச்சர் கான்செப்டை உள்ள கொண்டு வந்திருக்கும், ரைட். SBOக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் SBO கொடுக்குற பேமெண்ட்டுக்கு எப்படி சேலரி இன்வாய்ஸ் கொடுக்குறோமோ SBOக்கு வரக்கூடிய அத்தனை பேமெண்ட்டுக்கும் ப்ராப்பராக இன்வாய்ஸ் இருக்கணும், சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதை நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். இங்கே நியூ ஜாயினிங் வேணாம், இது பீப்புள் கிட்ட இருந்து பேமெண்ட் வேணாம். அந்த பேமெண்ட்டை வச்சு கம்பெனி கண்டிப்பாக ரன் பண்ணவே முடியாது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மக்களுடைய பணத்தையே மறுபடியும் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் ஒரு லிமிட் தான். அந்த லிமிட்டுக்கு மேலாம் பண்ணவே முடியாது, ரைட். அதை முதல் தெரிஞ்சுக்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த லிமிட்டை தாண்டிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாருக்கெல்லாம் சேலரி கொடுத்துட்டு இருக்க முடியாது அதை வச்சுக்கிட்டு, ரைட்டு.
ஒரு 500 பேர் சேர்ந்து 5000 பேருக்கான வேலையை செஞ்சோம்னா தான் அந்த 500 பேருக்கான வருமானம் அந்த 5000 பேர்கிட்ட இருந்து வரும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 500 பேர் சேர்ந்து 5000 கஸ்டமர்ஸை உருவாக்கணும்னா தான் அந்த 5000 பேர் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து நமக்கு 500 பேருக்கான வருமானம் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், இதுதான் பிஸ்னஸ். இதை நம்ம பண்ணணும். ரைட். கொஞ்சம் பெரிய வால்யூம் தான், ஏன்னா இத்தனை லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்கும்ல, அப்போ வால்யூமும் பெருசாக இருக்கும். ரைட். பட் பண்ணிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ரைட். நீங்கள் கரெக்டாக எஸ்பிஐ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணால் போதும். இந்த ரிஸ்க்கு கொஞ்சம் பெரிய ரிஸ்க்கு தான் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில். இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் கொஞ்சம் கவுண்ட் குறையும் அப்படிங்கிறது. ஏன்னா ப்ரைவேட் லிமிட்டடில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் பண்ணுங்கன்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. நமக்கு சொல்கிறவங்க எப்படி ஃபில்டர் பண்ணுறது அது தெரியாது சார். நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் பண்ணணும். இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கக்கூடாது. ரைட். அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு ஒன்றும் இல்லை, எப்படி பிரச்சனை, புது எஸ்பிஓவில் பிரச்சனை எப்படி கிளம்பும்னா, யாரோ ஒருத்தர் கால் பண்ணி கேட்குறாங்க, கம்பெனியை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கொடுக்கல. கம்பெனியை பற்றி இது என்ன ஜாப், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எதுக்காக ஒர்க் பண்ணுறீங்க, பேசிக் கொஸ்டின்ஸு, இதுக்கான ஆன்சர்ஸ் கூட தெரியாத ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுவே கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமாக வந்து சேரும். எங்கே யார் கேட்கணுமோ அவங்க வந்து கேட்டாங்கன்னா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராகவே இல்லை. ஸோ பக்காவாக ஒரு டீமை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக ரெடி பண்ண போகிறோம். அது எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டாண்டர்டான டீமை வச்சு எஸ்பிஓ ரன் பண்ணுவோம். இது இல்லாத நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பிஸ்னஸ் சென்டர் பிஸ்னஸ் அது வேறு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது தனி, அதுக்கு இதுக்கும் கனெக்ஷனே இருக்காது. அது தனி, இது தனி. ரைட். ஸோ ரொம்ப கிளியராக இருக்கணும். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகாதீங்க. கிளியராக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத டிசிஷன் எடுத்து வைங்க. ஒரு போல் வரும், அந்த போலில் உங்களுடைய ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். நாளை மறுபடியும் பேசலாம். டீம் மெம்பர்ஸ், பிளானையும் கண்டிஷனையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. பிளான் வேறு, கண்டிஷன் வேறு. பிளானே இப்படி வந்துருச்சு. பிளானில் என்ன பிரச்சனை? மந்த்லி 10,000, வீக்லி 30 மினிட்ஸ் தான் ஒர்க்கு. ரொம்ப ஈஸியாக ஒரு டாஸ்க்கு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். வீக்லி 5 டாஸ்க் தான் இருக்கும். மேக்ஸிமமே 5 டாஸ்க் தான். இங்கே ஒர்க் எல்லாம் கஷ்டமாக வரல. பிளானே இப்படி வந்துடுச்சு, பிளானே கஷ்டமாயிடுச்சு, பிளானே இப்படி போயிடுச்சு, பிளானே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிலாம் யோசிக்காதீங்க. ரைட். பிளான் பர்ஃபெக்டாக தான் வந்திருக்கு. எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த வருமானத்தை விட அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கும். அதை விட ஒர்க்கு ஈஸியாக கொடுக்குற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கும். பிளானில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, பிளானில் எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ்பிஓ ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க நிறைய மக்களை ஃபில்டர் பண்ணுறதுக்காக. அந்த கண்டிஷனில் தான் எங்கள் பிரச்சனையே தவிர பிளானில் என்ன பிரச்சனை இருக்குது? எல்லாருமே ஏன் என்ன பிளான் இப்படி சொல்லிட்டாங்க, பிளான் என்ன இப்படி சொதப்பிடுச்சு, பிளான் என்ன இப்படி மாறிடுச்சு, நான் என்னென்னோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ எஸ்பிஓ கிட்ட இருந்து நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, எஸ்பிஓ வரும், பிளான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும், அப்படியே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும், அப்படியே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறதான் நினச்சிருந்தோம். பட் இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கம்பெனியில் பர்ச்சேஸ்னு ஒன்று பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அவ்வளோதான், அது மட்டும் தான். மற்றபடியா பிளானு நீங்கள் இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பிளான் பக்காவாக தான் தெரியும். வா சூப்பர் சார், பயங்கரம் சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதில் ஏதாவது குறைகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அதில் எந்த குறைகளும் இல்லை. அதில் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்து அதில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணியாச்சு. 10,000க்கு மேலாம் ப்ரொவைட் பண்ண முடியாது, அதுவே ரொம்ப அதிகம். ரைட். பிளானில் எந்த குறையும் இல்லை. ஃபஸ்ட்டு அதை கிளியராக இருங்க. இதுதான் எங்கள் பிரச்சனையே, என்ன சொல்கிறாங்கன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இங்கே கஷ்டமாக இருக்குது. மணி மட்டுமே மைண்டுக்குள்ளே ஏறவே கூடாது. பணம் மட்டுமே மண்டைக்குள்ளே ஏறிச்சுன்னா நம்மளால் வேலையை கரெக்டாக செய்யவே முடியாது. ரைட். இவ்வளோ போட்டால் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது முதல்ல பார்ட் டைம் ஜாப்லேருந்து தூக்குங்க. நம்ம ஒரு 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு 50,000 1 லட்ச ரூபாய் கிடைக்குமா, அப்போ அங்கே போகலாம். அந்த மாதிரி ஒரு ஆசை வார்த்தையை தோன்ற மாதிரி பயங்கரமாக உங்களுக்கு பிளான்லாம் மேக் பண்ணி யார் போட்டாலும் நம்புறதுனால தான் மைண்டு இன்னமும் பணம் பணம் பணம்னு அதுலேயே மட்டுமே இருக்குது. இப்போ கூட ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது வித்தின் 3 மந்த்ஸில் உங்களுக்கு பைபேக் ரிட்டர்ன் கிடச்சிரும். அது நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 பே பண்ணுறீங்கன்னா 23,000 ரிட்டர்ன் கிடச்சிட போகிற ஒரு விஷயம். ரைட். ஸோ நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற விஷயங்கள்லேயே மறுபடியும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஆப்ஷன்ஸ் வைக்க வேண்டாம். ஒரு 3 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க
வந்துட்டாங்கனாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதை ரிட்டர்ன் அவங்க எடுத்தோன்னா அதோட முடிஞ்சு போயிடணும். அவங்க மறுபடியும் அதை பண்ணணும்னு அவசியம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் அவங்க ரிக்வஸ்ட்டே கொடுத்துருக்கோம். ஸோ 3 months ஒன்று 4 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். அவங்களுக்கு அகைன் கிடைக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய விஷயம் இல்லை. இயர்லியே 12,000 கிடைக்கும். ஓகே, இயர்லி 12,000 அப்படிங்கிறது மந்த்லி ஒரு 1,000 rupeesன்றதே பெரிய விஷயம் தான் இந்த காலகட்டங்களில். ஓகே, நம்ம எஸ்பிஓ நம்பி நிறைய பேராசைகள் பட்டிருக்கோம். எஸ்பிஓ நம்பி பேராசைகள் நிறைய பட்டிருக்கோம். ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய இன்கம் வரணும். கண்டிப்பாக அதை நாங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கோம். நிறைய இன்கம் இப்போ உள்ள எஸ்பிஓவில் இருக்கிற எல்லாருக்குமே 10,000 rupees per month அப்படிங்கிறத கேரண்டீடாக கொடுத்துருக்கோம். மினிமம் 10,000 தானே, அதுக்கப்புறம் அதோட அதிகமாக தானே கொடுத்துருக்கோம். ரைட், அதோட கம்மியாக கொடுத்துடல, அது கேரண்டீடு தான். இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணி சொல்லியிருக்கோம் ஒரு 3 monthsக்கு. அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக வரும்போது தெரியும். ரைட், அந்த 3 monthsக்கு அப்புறம் நீங்கள் போட்டதோட அதிகமாக வந்துடும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கையில் வந்துட போகுது. 3 monthsக்குள்ளே கண்டிப்பாக அது ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சரியா, அது எப்படி பண்ணணும் என்ன எதுன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ரைட், ஸோ போட்டு பிளானையும் கண்டிஷனையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. பிளான் கிளியராக கொடுத்துருக்கோம். நாம் இனிமேல் எஸ்பிஓவில் எப்பயுமே இருக்கக்கூடிய அது பிளான் பர்ஃபெக்டாக தானே வந்திருக்கு. எஸ்பிஓ ஒரு கண்டிஷன் வச்சிருக்கு. அந்த கண்டிஷன் நம்ம 3 monthsக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, மறுபடியும் ஒரு 3 monthsக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. இங்கே நிறைய பேருக்கு ஈஸியாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு அவங்க வாலெட்லேயே அமௌண்ட் இருக்கும், அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பேமெண்ட்டில் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் நீங்கள் 27 கொடுத்துட்டு போகிறோம். ஸோ 27 கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நெக்ஸ்ட் 27க்குள்ளேயே அந்த பேமெண்ட்ஸ்லாம் வந்துடும். அது வேறு எங்கேயாச்சும் வாங்கி அதை பே பண்ணியிருந்தாங்கன்னா கூட உடனே இந்த பேமெண்ட் வச்சு அதை அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பாசிபிலிட்டி இங்கே நிறைய பேருக்கு. ஏன்னா அத்தனை பேருக்குமே தான் நம்ம பேமெண்ட் போட போகிறோம். ரைட், கொஞ்சம் பேருக்கு மட்டும் போட்டு போதில்லை. எஸ்பிஓவில் இருக்க மொத்தம் 3 லட்சம் பேருக்குமே பேமெண்ட். அவங்க 500 ரூபா வாங்கி சம்பாரிச்சிருந்தாலும் 1000 ரூபா சம்பாரிச்சிருந்தாலும் 50,000 சம்பாரிச்சிருந்தாலும் எல்லாருக்குமே தான் பேமெண்ட் கொடுக்க போகிறோம். சரியா, ரைட். ஸோ இங்கே என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிங்க. அதை எப்படி சரி பண்ணி நம்ம கண்டினியூவாக ரன் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஏன்னா எஸ்பிஓ நிறைய பேர் இன்ட்ரோ போனஸுக்கும் ஃபீல் பண்ணுறீங்க. முதல்ல இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறது எஸ்பிஓவில் தூக்கணுன்றது அவசியமே இல்லை. எஸ்பிஓட யூனிக் கான்செப்ட் அது. அதை வச்சு நிறைய பிளான் வச்சுருந்தோம் நாங்கள். ஆனால் பட் இங்கே ஒரு சில விஷயங்கள் லீகலாக இல்லை, அதனால் சட்டப்படி நடவடிக்கைகள் கம்பெனி மேலே எடுக்கப்படும்ன்ற ஒரு பிரச்சனை வரும்போது அதெல்லாம் வைக்கக்கூடாது. அதை வச்சுக்கிட்டா இப்போ அது முக்கியமாக பிஸ்னஸ் ரன் ஆகிறது முக்கியமாக எல்லாரும் கண்டினியூ பண்ணுறது முக்கியமான ஒரு கேள்வி கேட்டால் கண்டினியூ பண்ணுறது தான் முக்கியம்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு இன்ட்ரோ போனஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிப்புமா என்ன? ரைட், அதெல்லாம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அந்த இன்ட்ரோ போனஸ்க்காக தான் நான் டீமையே பார்த்துக்கிட்டேன், இல்லை நான் டீமை பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு. பட் இந்த டீமை பார்த்துக்கிட்டது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எங்கே அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இப்போ நம்ம டீமை பார்த்துக்கிட்டது, டீமை ஓடி அவங்களுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணது, இதனால் ஒரு பெரிய ஃபேமிலி க்ரியேட் ஆகிருக்கு. அதெல்லாம் அவங்க மைண்டுக்கு வரவே இல்லை. இப்போ அதில் ஒரு பணம் வரும்னு நினச்சிருந்தேன், இப்போ அது வரலன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். அது இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நான் போட்ட எஃபர்ட்லாம் வேஸ்ட்டாக போச்சு, அப்போ இன்ட்ரோ போனஸ்க்காக தான் நான் போட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அந்த டீமுக்கு நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி ஃபார்ம் பண்ணி அவங்கள அழகாக மேனேஜ் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுவும் ஒரு 4 to 5 monthsக்கு அப்புறம் வரும். அப்போ அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரியா, அதனால் அதெல்லாம் நீங்கள் வெக்ஸ் ஆகாதீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 3 months வெயிட் பண்ணுற மாதிரி வருது. நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு 15,000 பே பண்ணுறோம், ஒரு 2-3 நாளில் ரிட்டர்ன் எடுத்துக்கலான்னா ஓகே, ரைட். ஸோ 3 months வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு டியூரேஷன் வர்றதுனால மட்டும்தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ரைட், அதுதான் இங்கே பிரச்சனை. அதுதான் இங்கே கண்டிஷனாக வச்சுருக்கோம். அந்த கண்டிஷன் ஏன்றதான் இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் மேலே இருக்க ஆடியோஸில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து கிளியராக முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. எங்கேயுமே உட்காந்துட்டு பிளான் தப்பாயிடுச்சு, பிளான் இப்படி கொடுத்துட்டாங்க, பிளான் இவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு அப்படிலாம். இங்கே பிளான் எல்லாம் ரொம்ப ஈஸி, அதிகமான இன்கம், ரொம்ப ஈஸியான ஒர்க்கில் அதிகமான இன்கம் தான் கொடுத்துருக்கு எஸ்பிஓ. இங்கே பிரச்சனை அந்த 3 months வெயிட்டிங் பீரியடில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான். ரைட், அது ஏன் வச்சுருக்காங்கன்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். அது கண்டிப்பாக இருக்கும். அதை எடுக்கவே மாட்டாங்க எஸ்பிஓவில், கண்டிப்பாக எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த 3 monthsக்கு நான் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில் எடுக்க போகிறாங்க. ஏன்னா இப்படி பண்ணால் தான் மெம்பர்ஸ் குறைவாங்கன்றதான் இங்கே கண்டிஷனு. ரைட், பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே டீம் மெம்பர்ஸ், ஸோ அடுத்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற டவுட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பொருளாக வாங்கணுமா? கண்டிப்பாக ஒரு பொருளை வாங்க சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வரவே மாட்டோம். ரைட்,
ஸோ அது ஒரு பர்ச்சேஸ், அவ்வளோதான். அது பர்ச்சேஸ்ன்றது தாண்டி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்கிறோன்னா 3 months உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிரும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போயிட்டு நீங்கள் பொருளாக வாங்கிட்டீங்கன்னா, இங்கே பொருள் நம்ம கையில் இருந்து பொருள் வாங்கி வீட்டுக்கு யூஸ் பண்ணால் அதில் ஒரு நியாயம் இருக்குது, ரைட்? எஸ்பிஐ ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்குன்னு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, இப்போ எஸ்பிஓவில் பேமெண்ட் வராமல் ரொம்ப நாளாக இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, நிறைய இடத்துல போய் நிறைய லாஸ் ஆகிருக்கீங்க. இந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஒரு 10,000க்கு 20,000க்கு பொருள் வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுட்டா, கையில் இருந்து போட்டால் பரவாயில்ல. நிறைய பேருக்கு அது கையில் இல்லைன்ற பட்சத்தில் அடிச்சு பிடிச்சி தான் ரெடி பண்ணுவீங்க. அப்படி ரெடி பண்ணுற ஒரு அமௌண்ட்டு நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சாதான், ஒரு 3 months ரிட்டர்ன் கிடைக்குதுன்ற பட்சத்தில் தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம போய் பொருள் வாங்குற மாதிரி கொடுத்துட்டோம்னா நிறைய பேருக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இருக்காதுன்றதுக்காக தான் நாங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். அது 100% பொருள் வாங்குற மாதிரி வரவே வராது. நாங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட் 25 போகக்கூடாது, 20 அந்த விட கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் 3 months கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கணும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கணும். இந்த மாதிரியான ரிக்வஸ்ட் தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு 2-3 days வெயிட் பண்ணுங்கள். அதை இன்னும் கிளியராக அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு பிளான் சம்மந்தமான டிஸ்கஷன் போங்க. அதில் பெருசாக யாருக்கும் எந்த ஒரு ஆட்சேபனை கருத்துக்கள் எதுவுமே இருக்காது, அது தெளிவாக தெரியும், ரைட்? நம்ம இந்த கண்டிஷனை இப்போ உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் டீம் கவுண்ட்டை கம்மி பண்ணுறதுக்கான தான். கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் பேராக இருந்தாலுமே அவங்கள வச்சுக்கிட்டு ரன் பண்ணுவோம், ரைட்? ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓக்கு நம்ம புது பிஸ்னஸ் கான்செப்ட் போகிறதுனாலையும், ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓக்கு கிளைண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனாலையும் அதிகமான மெம்பர்ஸ் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் ப்ரைவேட் லிமிடெடில் இப்போ தான் உள்ளே போகிறோம். நிறைய ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. எடுத்த உடனே தம்னு எதுவும் பண்ணிடவே முடியாது. எஸ்பிஓக்கு இதெல்லாம் தெரியாதா? எல்லாமே எப்படிங்க தெரியும் எஸ்பிஓக்கு? இன்ட்ரோ போனஸ்னு ஒன்று முதல்ல நாங்கள் தான் உருவாக்கணும். கடைசி வரைக்கும் நாங்கள் இன்னும் அதை முழுசாக ரன் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே எடுத்து மூடிட்டாங்க இன்ட்ரோ போனஸை, ரைட்? இப்போ அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ்லாம் யோசிச்சு வச்சுருக்கோம். வேறு என்ன பண்ணால் அந்த டீம் மேனேஜ் பண்ணவங்களுக்கு ஒரு இன்கம் வருன்றதை யோசிச்சு வச்சுருக்கோம். இங்கே நிறைய விஷயங்கள் எஸ்பிஓக்கு புதுசு. சட்டங்கள் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் கம்பெனி ரன் பண்ணணும்னு முடிவு பண்ணோம்னா யாராலையும் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவே முடியாது, ரைட்? உள்ளே போக போக என்னென்ன சட்டங்கள் என்னென்ன சொல்லுது, அதை என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரன் பண்ணுறோம். இப்போ கூட இந்த கண்டிஷனை உடனே பேமெண்ட் பண்ணுங்கள், ஆகஸ்ட் மந்தில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அப்படி பண்ணாதான் கொஞ்சம் டீம் மெம்பர்ஸ் கம்மியாகுவாங்க. அதுவும் அந்த டீம் மெம்பர்ஸ் கம்மி பண்ணுற விஷயத்தில் இப்போவே இந்த வீக்லேயே பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களால் பண்ண முடியுன்றவங்க மட்டும் இருங்க, மற்றவங்களாம் அந்த இன்னொரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கான ரீஃபண்டபிள் ப்ராசஸை நாங்கள் ப்ராசஸ் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம கிளியராக இருக்கணும். நம்ம ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இவங்க தான் எஸ்பிஓ, இவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. நம்ம நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். இந்த மெம்பர்ஸை பர்மனன்ட் ஸ்டாஃபாக மாற்றுற அளவுக்கு பிளான்ஸ் இருக்குது. அப்போ நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக கூடாது. சட்டங்களில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி மெம்பர்ஸை கம்மி பண்ணுறதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இப்போவே கம்மி பண்ணாதான் உண்டு. கொஞ்ச நாள் போட்டு நம்ம உட்காந்து எல்லோரும் ஏர்ன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்க முடியாது. இதில் யார் போவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயங்குவாங்க இல்லையா, அவங்க போகிறது பெட்டர். ஏன்னா இங்கே மற்றவங்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது தெரியும் உங்களுக்கு. 10,000 அப்படிங்கிறது ஒரு ஐடிக்கு நீங்கள் 2 ஐடி 3 ஐடி வச்சுருக்கீங்கன்னா, ஒரு சிலர்லாம் 10 ஐடிலாம் நான் போட்டிருக்கேன் அப்படின்றீங்க. ஏன் அவ்வளோ ஐடிஸு? எஸ்பிஓவில் ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்காக இவ்வளோ ஐடி போட்டிருக்கீங்களே, கரெக்டு தான். பட் எஸ்பிஐ என்றைக்குமே அத்தனை ஐடிலாம் தூக்குங்கலாம் சொல்லாது. பட் இங்கே ரிஸ்க் அதிகமாக இருக்கும்போது அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், அத்தனை ஐடி வேணுமா வேணாமான்னு. பட் அந்த ரிஸ்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது 3 months 100% உங்களுக்கு ரிட்டர்ன் வர மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்காக தான் ரிக்வஸ்ட் போயிட்டு இருக்கிறது. ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 3 to 4 days உங்களுக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ அதாவது மண்டே டியூஸ்டே போல் நமக்கான அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும். அது வரைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கிளியராக இருங்க. அனௌன்ஸ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆனதும் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கான ரீஃபண்டபிள் அண்ட் ஒர்க்கிங் சேலரி ப்ராசஸ் ஆகிடும் அப்படிங்கிறத நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ போட்டு யாரையும் டிஸ்டர்ப்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு யாரும் காரணம் கிடையாது. எந்த கேள்வியாக இருந்தாலும் எஸ்பிஓ மட்டும்தான் கேட்குறோம் என்றைக்குமே. ஓகே, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, தேங்க்யூ. ஓகே டீம் மெம்பர்ஸ், ஆளாருக்கு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க.
மேலே நிறைய ஆடியோ போட்டிருக்கேன், ரைட்? ஸோ இந்த பேமெண்ட் நாம் மற்ற கம்பெனிக்கு பே பண்ண போகிறோம். இது எஸ்பிஓக்கு இல்லை, அதில் கிளியராக இருங்க. நாம் எந்த ஒரு பொருளையும் வாங்கிக்க போகிறது கிடையாது. நாம் போடக்கூடிய அமௌண்ட் 3 monthஸில் நமக்கு ரிட்டனாகவே கிடைக்கும். எக்ஸ்ட்ரா இன்கமாகவே சேர்ந்து 3000 எக்ஸ்ட்ராவே நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கிளியரான பாயிண்ட்ஸ். ஸோ நாம் இதை பே பண்ண போகிறது மேபி ஆகஸ்ட் மந்த்து என்ன டேட்டில் ஸ்டார்ட் ஆகும் தெரியல. அவங்க அதுக்குண்டான வேலைகள்லாம் செய்யணும், ரைட்? ஸோ பட் நம்ம வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் இதெல்லாம் நம்ம பிஃபோராகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அது ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டுருக்கும். ஸோ எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே நிறைய பேர் டைம் கொடுங்க, 1 month போட்டோம், 2 months போட்டோம், அதுக்கப்புறம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது. ஸோ ஓகே, அது எல்லாரும் கண்டினியூ பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஐடியாவாக இருக்குது, ரைட்? நிறைய ரீசன்ஸ்னால டீம் மெம்பர்ஸை பண்ணியே ஆகணும். அதுதான் எஸ்பிஓ கண்டினியூவாக பல வருடங்கள் ரன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எஸ்பிஓ. அவ்வளோதான், ரைட்? எஸ்பிஓ மெம்பர்ஸை இப்போ கம்மி பண்ணி தான் ஆகணும். நம்ம வேறு ஏதாவது கூட யோசிக்கலாம். இப்போதைக்கு எஸ்பிஓவில் உடனடியாக மெம்பர்ஸை கம்மி பண்ணி ஆகணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுக்கும்போது ஒரு சிலருக்கு செட் ஆகாது. ரிட்டர்ன் நம்ம என்ன பண்ணாலுமே இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த அப்ரூவல் லெட்டர் கிடைச்சதுன்னு நம்ம நோட்டீஸ் போர்டில் போட்டதுக்கப்புறம் அந்த லெட்டர் கூட டெலீட் பண்ணிட்டோம். அதுவும் ரீசன்ஸ்க்காக தான் டெலீட் பண்ணியிருக்கோம், அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது டெலீட் பண்ணிட்டாங்க, ஐயோ ஏதோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? ஸோ இதெல்லாம் அஃபிஷியல் லெட்டர். ஸோ அதை நிறைய பேர் உட்காந்து எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ரீசன்ஸ்க்காக டெலீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக டெலீட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் பயப்பட தேவையில்லை. ஸோ அந்த லெட்ரு கிடைச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15,000 பேர் மறுபடியும் அன்பிளாக் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் தான் பண்ணுது. இங்கே ஒர்க்கு ஈஸியாக இருக்குது, இன்கமும் ஈஸியாக இருக்குது. ஓகே, ஏன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஓகே, ப்ராப்பராக அதை கவர்மெண்ட்டுக்கு ப்ரூஃபும் பண்ணியிருக்கோம். இன்னமும் அடுத்தடுத்து இவ்வளோ பேருக்கு இவ்வளோ வருமானங்கள் கொடுக்கும்போதும் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவோம். அதை லீகலைஸ்டாக தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால தான் தைரியமாக இந்த அளவுக்கு இறங்குறோம். பட் இருந்தாலும் மெம்பர்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி ஆகணுன்றது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதை கம்மி பண்ணி ஆகணும். என்ன பண்ணால் கம்மி பண்ணுவாங்க, என்ன சொன்னாலும் கம்மி ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வைக்கும்போது அது அந்த கம்பெனிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே இருக்கிறவங்க கம்மியாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குன்றதுக்காக தான் கொடுத்துருக்குமே தவிர இது எஸ்பிஓக்கு மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட்னா ரிட்டர்ன் வராது. அதாவது நம்ம ஏதாவது ஒரு வாங்குகிறோம் விஷயம், ஏதாவது பொருளையோ சர்வீஸையோ வாங்குறோம்னா ரிட்டர்ன் வராது, சரிங்களா? இங்கே எஸ்பிஓவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, அதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்னா ரிட்டர்ன் கிடைச்சிரும். பட் எஸ்பிஓவில் ஒரு சர்வீஸ் வாங்கினீங்க, அதெல்லாம் ரிட்டர்ன் வரக்கூடாது. பட் எஸ்பிஓ அது மாதிரிலாம் பண்ணாது. ஸோ இங்கே எல்லாத்துக்குமே எஸ்பிஓ ஒரு முன்மாதிரி இதாக இருக்குன்னா தான் நிறைய இதாக சொல்லியிருக்கேன் இல்லையா? எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுற கம்பெனி. இதை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் மெம்பர்ஸை கம்மி பண்ணுறது மட்டும்தானே தவிர ஒரு 1 month ஒர்க் பண்ணலாம், 2 months ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். 1 month 2 months ஒர்க் பண்ணுவாங்களே, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரி கொடுக்கணும்ல. அந்த கம்பெனிஸ் நமக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு இருக்காங்க, அதை வச்சு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ இன்கம் கொடுக்கலாம், இந்த கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ரைட்? அதற்கான பதில் தான் மெம்பர்ஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு ஒரு 8 மாதம் தேவையே இல்லாத ஒரு சில பிரச்சனைகளால நம்ம லாக் ஆனதுனால இன்னைக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸுக்கு எஸ்பிஓ தள்ளப்பட்டு நிற்குது. ஓகே, நம்ம கம்பெனி அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணணும், அது மட்டும் மைண்டில் இருக்கணும். மற்ற எல்லா ரிஸ்க்கும் எடுத்துக்கலாம், நாமளும் எடுப்போம், மெம்பர்ஸும் எடுக்கலாம், எல்லாருமே எடுத்து அதை தாண்டி வந்துட்டோம்னா கம்பெனி ரெகுலராக போக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ஏன்னா இங்கே எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டுருக்கோம். பிளான்லேருந்து, ஒர்க்லேருந்து, ட்ரைனிங்லேருந்து நிறைய விஷயங்கள் ஸ்டாண்டர்ட். அதை உருவாக்கி விட்டுட்டோம்னா அது காலகாலத்துக்கு அப்படியே எப்பயுமே இதுதான் எஸ்பிஓன்னு இருந்துக்கிட்டே இருக்கும், காலத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், ரைட்? பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள், நிறைய கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க, ஓகே? ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு, அது எப்படி ரிட்டர்ன் கிடைக்கும், அது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்றதெல்லாம் நான் சொல்ல முடியும். இது வரைக்கும் ஒரு 10 ஆடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். அதையும் தாண்டி எல்லா குரூப்லேயும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ. ஓகே டீம் மெம்பர்ஸ், இப்போ நான் ஒரு குரூப்பில் ஒரு ஆடியோ பார்த்துருந்தேன். அந்த குரூப் அட்மின் அவங்களுடைய ஆடியோ ஒன்று கேட்டிருந்தேன். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த குரூப்போடைய சேட் பண்ணுற ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிட்டாரு. மார்னிங் ஒரு 10 o'clock வரைக்கும் டிசேபிள் பண்ணிடுறேன், எல்லோரும் அதுக்குள்ளே
நோட்டீஸ் போர்டு ஆடியோ எல்லா ஆடியோவும் கேட்டு முடிச்சிருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இதை எஸ்பிஓவில் இருக்கிற எல்லா குரூப்லேயும் பண்ணுங்கள், எல்லா குரூப்லேயும் பண்ணுங்கள். அப்போ தான் எஸ்பிஓ என்ன சொல்லுதுன்றதை எஸ்பிஓ மூலியமாகவே தெரிஞ்சுக்குவாங்க. ரைட். ஸோ எஸ்பிஓவில் இருக்கிற அத்தனை குரூப்லேயும் குரூப் அட்மின்ஸ் இம்மீடியட்டாக இந்த ஆடியோ கேட்ட உடனே அதை பண்ணிவிடுங்க. ஒரு குறிப்பிட்ட டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிங்க. நீங்கள் எப்போ அந்த டிசேபிள் பண்ணுறீங்களோ அதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஒரு 4 ஹவர்ஸோ 5 ஹவர்ஸ்க்கு அமைதியாக இருக்கும் அந்த குரூப்பு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் அந்த குரூப்பை சேட் பண்ணுற ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிவிட்டு ஒரு ஆடியோவோ ஒரு மெசேஜோ போட்டுருங்க. நோட்டீஸ் போர்டில் வந்திருக்கிற எல்லா ஆடியோஸையும் ஃபுல்லாக கேட்டு முடிச்சிருங்க. நம்ம மறுபடியும் சேட் பண்ணலாம். அப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நம்ம அப்போ பேசலாம்ன்றத சொன்னீங்கன்னா எல்லாருமே நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்டுருவாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னுடைய ரிக்வெஸ்ட். அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் போய் சேரணும்னா இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தோணும். எனக்கும் தோணியிருக்கு அவர் பண்ணது. உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதை எல்லாரும் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.